भक्त्यात् अनन्यया शक्यः अहमेवं विदोऽर्जुन ज्ञातुं दृष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप. இது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். கண்ணன் பெருமான் அர்ஜுனனுக்கு தெரிவிப்பது, பக்தியாது அனன்யா சக்யா, பக்தியை தவிர வேறு ஒன்றினாலே என்னை சேர முடியாது. பக்தி ஒன்றினாலேயே என்னை கிட்ட முடியும், சேர முடியும் அப்படின்னு கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறான். 700 ஸ்லோகங்களாலே பல பல உபதேசங்களை எம்பெருமான் பண்ணினான். இப்போ நாமெல்லாம் திருப்பாவை அனுபவிப்பதற்காக இந்த 30 நாள் கூடி இருக்கிறோம். இந்த திருப்பாவினுடைய தாற்பயமே, ஆண்டாள் என்னவோ கலியுகத்திலே அவதரித்திருந்தாலும் துவாபர யுகத்திலே கோபிமார்கள் எல்லாம் எப்படி கண்ணனை அனுபவித்தார்கள் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நோன்பு நோக்கிறாள். பாவை நோன்பு என்று எம்பெருமானோடு சேர்ந்து கூடிருந்து அனுபவிக்க வேணும், சம்ஸ்லேஷிக்க வேணும் அப்படிங்கிற ஆசையினாலே அப்ப கோபிமார்கள் எல்லாம் கண்ணனை எப்படி அனுபவித்தார்கள்? நேரம் இருக்கும்போது அனுபவிக்கலாம், ஆனா பக்கத்திலே இல்லாத போது எப்படி அனுபவிக்க? அதைத்தான் பாவனா பிரகர்ஷம் அனுகாரம் அப்படிங்கிற ரீதியில தன்னையே இடைச்சியாக நினைத்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே பிருந்தாவனமாகவும் திருவாய்ப்பாடியாகவும் பாவித்து கொண்டு அந்த கோவிலையே நந்தகோபனுடைய வீடாக திருமாளியாக நினைத்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் சயனி சென்றிருக்கார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வட பெரும் கோயில் உடையான் அப்படின்னு பெரிய பெருமாள் ரங்கநாதர் தான் வரும். அங்க படுத்துட்டு இருக்காரோ இல்லையோ அவரை நினைத்து கொண்டு அவரை கண்ணனாவே நினைச்சுட்டார். அப்படி பாவித்தது தான் இந்த 30 பாசுரங்களுமே. அப்படி 5 பாசுரங்களினாலே முதல்ல ஒரு அவதாரிகை, ஒரு அனுபவ ஆரம்பம், எதற்காக நாம் நோன்பு நோக்கிறோங்கிற ஒரு முன்னுரை, அதுதான் அவதாரிகை. பீட்டிகா பாவம்னு பேர். பீட்டிகை கொடுக்கறது, ஒரு விஷயத்தை சொல்றதுன்னா சட்டு நேரம் சொல்லாமல் அதுக்கு பீடிகை போடுறது, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல சொல்லணுமோ இல்லையோ. அந்த பீடிகா பாவம் போட்டு யார் இந்த நாராயணன் அப்படிங்கிறத சொல்லி அவனுடைய திருவடிகளை பாடினால் என்ன நமக்கு கிடைக்கப் போவது என்ன அப்படிங்கிறது சொல்லி, அவன் எங்கெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லி, அவன் நாராயணனாக உள்ளான், பரமதத்திலே உள்ளான், அவன் திருப்பார்க்கடலிலே எழுந்துருளி இருக்கிறான், அவன் நமக்குள்ளே அந்தர்யாமியாக உள்ளான், அவன் நிறைய அவதாரங்களை பண்ணுகிறான் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னது இந்த 5 பாசுரங்களினாலே. மார்கழி வையம் ஓங்கி ஆழி மாயனை, ஆழிங்கிற பாசுரத்தால இந்த கைங்கரியம் ஒரு நல்லது நோன்பு பண்றதுக்காக யாரெல்லாம் நமக்கு முன் வருகிறார்கள், உதவி பண்ணுவதற்கு யாரெல்லாம் முன் வருகிறார்கள் அப்படிங்கிறத பர்ஜன்ய தேவனும் நானும் உங்களுக்கெல்லாம் நிறைய ஒத்தாசை பண்றேன், மழை பெய்யுறேன், என்ன வேணுமோ செய்கிறேன் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் தான் முதல் 4 பாசுரங்களாலே. 5வது பாசுரத்தாலே எம்பெருமானை பற்றி பாடினால் என்ன கிட்டும், தாமோதரன் அப்படிங்கிற திருநாமத்தை சொன்னால் என்ன பலம் அப்படின்னா, பகவத் ஞானம் ஏற்படுவதற்கு முன்பாக இருந்த பாவங்களும் சரி, பகவத் ஞானம் ஏற்பட்ட பிற்பாடு இருக்கக்கூடிய பாவங்களும் சரி, தீயிலே இட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் அப்படிங்கிறதோட முடிச்சுட்டா. 5 இந்த பாசுரம் தனி. இது அவதாரிகா பீட்டிகா பாவம்னு பேர். முதல்ல ஆரம்பம், அந்த கதையை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பம், நோன்பு ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்காக ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய அவதாரிகை. இப்ப 6வது பாசுரத்திலிருந்து 15வது பாசுரம் வரைக்கும் 10 வீட்டு பெண் குழந்தைகளை போய் எழுப்பணும். எல்லாரையும் போய் எழுப்பி
கூட்டிண்டு திரட்டி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கண்ணன் எம்பெருமானுடைய வீட்டுக்கு வந்து அங்கே அவர்களை எழுப்பி அதுக்கப்புறமா எம்பெருமானுடைய பிரபாவம் பெருமையெல்லாம் சொல்லி அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி அதுக்கப்புறமா அவனிடத்துல, ஏன்னா முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லியிருக்கா, என்ன பறை கொடுக்க போறார், என்ன கொடுக்க போறார் அப்படிங்கிறத பிரார்த்திக்கிறது தான். அப்போ முதல் 6, அதாவது 6வது பாசுரம் தொடக்கமாக 15வது பாசுரம் ஈராக 10 வீட்டுக்கு போறா. 10 வீட்டு பெண்ணும் ஒரே மாதிரி இருப்படா, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சுபாவம் உள்ளவளாக உள்ளாள். அப்ப அந்த சுபாவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவரவர்களிடத்துல ஒன்று ஒன்றா பாருப்பா, சீக்கிரமா வெடிஞ்சு போச்சுப்பா, கண்ணனை போய் எழுப்ப வேண்டாமா, சீக்கிரம் வர வேண்டாமா அப்படின்னு அவர்களை சொல்லி பிரார்த்தித்து எழுப்புகிற பாசுரங்கள் தான். ஏன்னா 5 லட்சம் வீடு இருக்குங்க, 5 லட்சம் பெண்கள் இருக்கிற போது அந்த 5 லட்சம் வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்ப முடியுமோ? 5 லட்சம் கோடி பெண்கள், 5 லட்சம் கோடி பெண்கள் இருக்கான்னா அவன் அத்தனை பேரையும் எழுப்ப முடியாது இல்லையோ. அதனால 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பினா அது 5 லட்சம் கோடி பெண்களை எழுப்புவதற்கு சமமாக. 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்பி அவர்கள் அத்தனை பேரையும் திரட்டி கொண்டு 10 வீடு பெண்களை ஒவ்வொரு வீட்டுக்காக போகணும். முதல் வீட்டு பெண் குழந்தை, 2ஆம் வீட்டு பெண் குழந்தை, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கு 5 லட்சம் கோடி பெண்களையும் எழுப்புவதற்கு உபலட்சணம் தான் இந்த 10 வீட்டு பெண்கள். எல்லாருக்கும் போய் சொல்ல முடியுமா அப்படின்னா, ஒருத்தருக்கு சொல்லிட்டு நீங்க அவளுக்கு சொல்லிட்டுறா அப்படின்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி. ஆக இப்ப முதல் வீட்டு பெண் குழந்தையை போய் எழுப்ப போறான். அந்த பெண் குழந்தை யார் அப்படின்னா, பகவத அனுபவத்திலே புதியவளா இருக்கக்கூடிய பெண் பிள்ளையை எழுப்பக்கூடிய பாசுரம். பெருமாளை சேவிக்கிறது போறது, ஒரு சில பேருக்கு பெருமாள் சேவிக்கிறது பழக்கமே இருந்திருக்காது. சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லியிருப்பா, தாயார் தோப்பனாலாம் சொல்லி சொல்லி வளர்த்துருப்பா. ஆனால் அவர்கள் போகாமலே இருந்திருப்பா. அப்புறம் கொஞ்சம் ஆச்சு, ஒரு 40 வயசு ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தோணும், ஓ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ வெற்றிடம் போல தோற்றுகிறது, இப்போ ஏதாவது பண்ணால் தேவலாம் போல இருக்குன்னு தோணும். அப்பா அவள் வருவா, வந்தா நான் இல்லை கோயிலுக்கு போயே இதில் பழக்கமே இல்லை அப்படின்னா, வா 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 அங்கே வா, அந்த கோவிலில் அந்த உற்சவம் நடக்குது, இந்த கோவிலில் இந்த உற்சவம் நடக்குது, இங்கே போனால் இந்த பிரசாதம் கிடைக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், புளியோதரை கிடைக்கும், வெண்பொங்கல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபாடு, ஒரு பக்தனை கொண்டு அப்படியே அவனை கொஞ்சம் திசை திருப்பி வரவழிப்புது. அப்போ புதுசாக இருக்கிறவா அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரத்தில் யாரை எழுப்புறான்னா பிள்ளாய்னு சொல்ல போகிறான். பிள்ளாய்னு இந்த பாசுரத்தில் வருது, பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு வரும். இந்த பிள்ளாய்ங்கிறது யாருன்னா, பகவத அனுபவத்திலே புதியவளா இருக்கக்கூடிய பெண் பிள்ளை ஒருத்தியை எழுப்புகிற பாசுரம் தான் இன்றைய பாசுரம். பிள்ளாய்னு சொன்னா இப்பதான் புதுசு வரப்போறது, இப்பதான் பக்தி பண்றதுக்குன்னு ஆரம்பிக்க வரப்போறாளாம். அவளை எழுப்புறது. திருவரங்கத்திலே கூரத்தாழ்வான் அப்படின்னு ராமானுஜருடைய சிஷ்யர் இருந்தார். ராமானுஜரோட பெரியவர், ஆனா சிஷ்யர். அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டர் அப்படின்னு இருந்தார், பெரிய வித்வான், 1000 வருஷத்துக்கு முன்னாடி கதை. அந்த சுவாமி சொல்லுவாரான், புதியவள்னு சொன்னா சிந்தையந்தின்னு ஒத்தி இருந்தாளாம். கண்ணன் வாழ்ந்த காலத்துல சிந்தையந்தி அப்படின்னு ஒத்தி இருந்தாளாம். அவளை விட புதுசா வேற யாரும் இருக்க முடியாது. ஆனா அவளுக்கு இருந்த பக்தியோ ரொம்ப உயர்ந்த பக்தின்னு சொல்லுவான். அது என்ன பக்தின்னு பார்க்கணும், எப்பேற்பட்ட பக்தின்னு பார்க்கணும். அந்த சிந்தையந்தி அப்படிங்கிறவ அவளுக்கு, அதாவது கண்ணன், அதாவது பிருந்தாவனம் ஆய்ப்பாடியில வாழ்ந்த பெண் பிள்ளை. அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, மாமனார் மாமியாரோட வீட்டில் இருக்கா. கண்ணன் வாழ்ந்த போது, கண்ணன் சாயங்காலத்தில் காரத்தால் புறப்பட்டு போகும்போது முதல்ல அப்படி மாடு கண்ணுகள் எல்லாம் இவர் முதல்ல போடுவார். மாடு கண்ணெல்லாம் இவரை அப்படியே பின்பற்றிட்டு பின்னாடியே போடும். இது காத்தால நடக்கும். எத்தனை மாடு, எத்தனைன்னா ஆயிரமான மாடுகள், கன்றுக்குட்டிகள் எல்லாம் போகும். கண்ணன் முதல்ல போடுவார். பசுமாடெல்லாம் கண்ணன் அப்படியே எல்லாம் தொடர்ச்சியாக போயிடும். பிருந்தாவனத்துக்கு போகும். பிருந்தாவனம் அப்படின்னு
சௌரா அஷி குரோஷ்னு சொல்லுவா. 160 மைல் தொலைவு முழுக்க பிருந்தாவனம். அந்த இடம் பூரா எல்லாமே பிருந்தாவனம். கண்ணன் திருவடிப்பட்ட இடங்கள், அத்தனை வசதியான இடம். விரஜபூமின்னு பேரு. அங்க போகிறான். போய் பசுமாட்டெல்லாம் மேய்த்து கொண்டு வருவர். சாயங்காலத்தில் ஒரு 5:30 மணி 6 மணிக்குள்ளெல்லாம் இருட்டிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்துடணும். அப்போ என்ன பண்ணுவாரா, மாடு கண்ணெல்லாம் முதல்ல வந்துடும். அதை முதல்ல அனுப்பிச்சு விட்ருவார். கடைசியாக தான் வருவார். வர்றபோது புல்லாங்குடலை எடுத்து வாசித்து கொண்டு வருவார். இதுக்கு பெரியாழ்வார் பாட்டை பாடிட்டார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர் ஓர் அற்புதம் கேளி. எத்தனை ஆச்சரியமா கண்ணன் பெருமான் புல்லாங்குழலை வாசிக்கிறான்னு 10 பாசுரம். அப்படி வருவாராம். முதல்ல பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் வந்துடும். கடைசியாக பெருமாள் வருவார். எல்லாரும் அவாவா வீட்டில் பார்த்துட்டே இருப்பாளாம். கண்ணன் எப்போ வரப்போகிறான், கடைசியாக வரப்போகிறான், காணமே கண்ணனை காணமே, பலராமன் வந்துட்டான், இதுக்கப்புறம் கண்ணன் தான் வருவான்னு எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருப்பாளாம். இந்த பெண் பிள்ளைக்கு, அதாவது இந்த சிந்தையந்திங்கிற பெண் பிள்ளைக்கு கண்ணனை பார்க்கணும், கண்ணனுடைய குழலோசையை கேட்கணும்னு ஆசை. பிருந்தாவனத்தில் பண்ணுறான். எல்லாரும் போய் பார்ப்பாளாம். இந்த பெண் பிள்ளைக்கு ரொம்ப ஆசை. கண்ணன் குழல் ஊதுகிறானே, புல்லாங்குழல் ஊதுகிறானே, அதை கேட்கணுமே அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு அவன் வீட்டிலேருந்து வெளியில் போகணும்னு வரான். வந்த உடனே எங்கே போகிறேன் அப்படின்னு மாமனாரும் மாமியாரும் இவர்கள் எல்லாம் கேட்க, இல்லை புல்லாங்குழல் கண்ணன் ஊதுறார் கேட்கலான்னு வந்தேன். அதெல்லாம் அந்த இடப்பிள்ளை பண்ணுறதெல்லாம் போய் பார்க்கணுமா கேட்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போ வீட்டுக்குள்ளே போ, காரியத்தை பண்ணு போ அப்படின்னு அவர்கள் விரட்டி அந்த பெண் பிள்ளையை போக விடாமல் விடலையாம். அவளுக்கு ரொம்ப துக்கமாயிடுது. என்னது இது, ஒரு புல்லாங்குழல் கேட்கறதுக்கு போக முடியாதா அப்படின்னு அந்த இடத்துலையே நின்றுட்டு இருக்கா. வீட்டிலே நின்றுட்டு இருக்கா. நின்றுண்டு மனசு பூரா புல்லாங்குழல் வாசிக்கிற சத்தத்திலேயே போயிட்டு இருக்கு. கண்ணன் எப்படி புல்லாங்குழல் வாசிக்கணும் வாசிக்கணும் வாசிக்கணும், அந்த புல்லாங்குழலுடைய இசை எங்கிருந்தோ கேட்கறதே, அதை அப்படியே கேட்டுட்டே இருக்கா. தனக்கு வருத்தம், ஒரே வருத்தம் மனசில். அப்படியே நம்மளை ஒருத்தர் எங்கேயும் போகக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதுவும் பொதுவாக ஸ்திரீகளுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அவள் பெண்கள் அப்படின்னு சொன்னால் அவள் ஆரையோ ஒருத்தரை நம்பி இருந்துடுறா. அப்படி இருந்துட்டா அவளுக்கு சங்கடமாக போயிடுது. அவள் அப்படியே மனதார கண்ணன் பெருமானுடைய புல்லாங்குழல் ஓசையை கேட்கிறாள். மனசுல ஒரு பக்கம் துக்கம், ஒரு பக்கம் ஆனந்தம். அது குழல் ஓசை கேட்கறது ஒரு ஆனந்தம், போக முடியலையே நேரங்கிற ஒரு வருத்தம். ரெண்டும் இருக்கும் இல்லையோ. இப்ப ரெண்டும், அவள் புல்லாங்குழலுடைய ஓசையை கேட்பதினாலே அவளுக்கு புண்ணியங்கள், என்னென்னலாம் புண்ணியங்கள் இருந்ததோ அதெல்லாம் கழிஞ்சு படித்தது. அவள் போக முடியலையேங்கிற வருத்தத்தில் துக்கப்பட்டாளோ இல்லையோ, பாபங்கள் எல்லாம் கழிந்தது. கேட்டுண்டே இருந்தவ அப்படியே சாய்ந்து உயிர் மாய்த்தாள். முடிஞ்சே போச்சு. அப்ப இவ்வளவு தூரம் பாவமும் தொலைய வேண்டும், புண்ணியமும் தொலைய வேண்டும். ரெண்டும் தொலைஞ்சாதான் எம்பெருமானுடைய திருவடி நிலைகள் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறது இந்த சிந்தையந்திங்கிற பெண்ணனுடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு தெரியும். அதுக்கு தான் சொல்லுவாராம் பராசர பட்டர், இவளை போல ஒரு பெண் பிள்ளை புதியவளாக யாருமே இருக்க முடியாது, அவ்வளவு வசதியானவள் இந்த பெண் பிள்ளை. இவளுக்கு எம்பெருமானை பற்றி நினைத்து கொண்டே தன்னுடைய உயிர் பறந்து போயிட்டே அப்படின்னு சொல்லுவாராம். அப்படிதான் புதிதாக பகவத் விஷயத்துக்கு புதிதாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பின பாசுரம்தான் இன்றைய பாசுரம், 6வது பாசுரம். எழுப்பக்கூடிய பாசுரத்திலே முதல் பாசுரம். எழுப்புறது இருக்கு இல்லையோ, அந்த எழுப்பக்கூடிய பாசுரத்திலே முதல் பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடன் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்த அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோ ரம்பாவாய் அப்படிங்கிறது 6வது பாசுரம். 30 பாசுரங்கள்ல 6வது பாசுரம். எழுப்பக்கூடிய பாசுரத்திலே முதல் பாசுரம். புல்லு கீச்சு கீழ்வானம் தூமணி நோத்து கத்து கணைத்து புள்ளின் உங்கள் எல்லை, இந்த 10 பாசுரத்தால தான் 10 வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்புறான். 16லேருந்து ஆரம்பிச்சு பெருமாளுடைய
வீட்டுக்கு போய் அவனுடைய திருமாளிகைக்கு போய் அவனை எழுப்புறது, கோயில் காப்பானை எழுப்புறது, வாசல் காப்பானை எழுப்புறது, உள்ளுக்குள்ள போறது, நந்தகோபுரை எழுப்புறது, யசோத பிராட்டி எழுப்புறது, கண்ணனை எழுப்புறது, பலராமனை எழுப்புறது. அதுக்கப்புறம் வாசுதேவன் அதாவது நந்தகோபனுடைய பெருமையை சொல்றது, அதுக்கப்புறம் பிராட்டியை எழுப்புறது, 2 பேரையும் சேர்த்து எழுப்புறது. இப்படி பாசுரங்கள் போறது. இந்த பாசுரத்தில் முதல்ல இந்த வீட்டு பெண் பிள்ளை வாசலுக்கு போயிட்டா எல்லாரும். போயிட்டு எழுந்திருமா குழந்தை அப்படின்ன உடனே அவ சொல்றா, பிள்ளா எழுந்திராய், குழந்தை நீ எழுந்துக்கிறியா அப்படின்னு கேட்டா, விடிந்ததற்கு அடையாளம் என்ன? விடிஞ்சு போச்சுங்கிறதா எதுக்கு? ஏன்னா இவா எல்லாரும் புறப்பட்டு போய் பெருமாளை எழுப்பணுங்கிறது தானே அவளுக்கு காரியம். இந்த தருண் மாசத்துல நோன்பு நோக்கிறதே கண்ணனை போய் எழுப்பணும். கண்ணனை எழுப்பணுங்கிறதுக்காக வந்து கேட்டா, விடிந்ததற்கு அடையாளம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தான் இவ சொல்றா, இந்த பெண்கள்லாம் வெளியில வாசல்லேருந்து எல்லாம் வந்து நிற்கிறாள் இல்லையா, அவள்லாம் சொல்றா, புல்லும் சிலம்பினகான், பட்சிகள் எல்லாம் சத்தம் போடுறதே கேட்கலையா? கால கிச்சு 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 கிச்சுன்னு எல்லாம் கத்துறது இல்லையோ. புல் அப்படின்னு சொன்னா பட்சிகள், அந்த பறவைகள் எல்லாம் அப்படியே சத்தம் போடுறதை கேட்கலையா? வெடிகாத்தால எழுந்திருந்தோம்னா இங்கேருந்து ஒரு குருவி கத்தும், இங்கேருந்து ஒரு குருவி கத்தும், அந்த பக்கம் ஒன்று கத்தும், கீச்சு கீச்சுங்குவோம், அப்புறம் 2 கிச்சு 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 கிச்சுன்னு ஒரு சத்தமாக கேட்கும். அதுக்கப்புறம் மேலே ஏறும் கீழே ஏறும், ரொம்ப சுறுசுறுப்பாக விளையாடின்னு இருக்கும். அது காலங்காத்தால அந்த சத்தங்கள்னா உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறா. உள்ள இருக்கிறவ சொல்றா, ஆமா பட்சிகள்லாம் சத்தம் போட்டா விடிஞ்சு போச்சுன்னு அடையாளமோ அப்படின்னு உள்ளேருந்து கேட்குறா. இது என்ன ரொம்ப இருக்கு? பட்சிகள்லாம் அது ஏதோ சிரமம், நீங்களா போய் அதை தொந்தரவு பண்ணி எழுப்பி விட்டுருப்பேன், அதனால அது கத்துறதா இருக்கும். அதுவா ஒன்றும் எழுந்துக்கல, அது வெடிஞ்செல்லாம் போகலை அப்படின்னு சொல்றானா உள்ள இருக்கிற பெண் குழந்தை. புல்லும் சிலம்பினகா மேலே சொன்னா, அதை விட இன்னொரு அடையாளம் சொல்றீங்க கேட்குறியா? இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறே இல்லையோ, இன்னொரு அர்த்தம் சொல்றேன். புல்லறையன் கோவிலில் வெள்ளவெளி சங்கின் பேரரவம் கேட்டலையோ. புல்லறையன் கோவில்ல புல் அரையன் அப்படின்னா, புல்லுன்னா பட்சி, அரையன் அப்படின்னா புல்லுக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது கருடாழ்வார் தான் அங்க இருக்கிறார். ஒரு சீவைட்டவ கோயிலும் போனோம்னா முதல்ல கருடாழ்வார் தானே இருக்கார், அவருக்கு வாகனம் அவர் தானே. அப்ப கருடாழ்வார் புல் அரையன் அப்படின்னா, அந்த இடத்துல கருடாழ்வார் இருக்கக்கூடிய பெருமானுடைய கோவில்ல இருக்கக்கூடிய வெள்ளவெளேன்னு இருக்கக்கூடிய சங்கினுடைய சத்தம் உனக்கு கேட்கலையா? அடுத்த கேள்வி கேட்கிறான். முதல்ல புல்லு பட்சி சத்தம் போடுறதுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்டா. 2வது சொல்றா, புல்லறையின் கோவிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டலையோ. புல்லு, அந்த புல்லுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கருடாழ்வார் இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய கோவிலில் இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய சத்தம் உனக்கு துவனி கேட்கலையா? அந்த சத்தம் கேட்கலையா? புல் அரையன் அப்படின்னா கண்ணன் பெருமான் வாழ்ந்த காலத்துல அப்போ கோயில் இருந்ததா அப்படின்னு அடுத்த சந்தேகம் வரும். அது ராமன் வாழ்ந்த காலத்துலயும் இருந்திருக்கு. ராமன் வாழ்ந்த போது இந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி வசிஷ்டாச்சாரியர் சொன்னாராம், ஐயா போய் உங்க குல தெய்வத்துக்கு போய் சேவிச்சுட்டு வா. குலதெய்வம் யாருக்கு? ராமனுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிச்சுட்டு வா, பட்டாபிஷேகம் நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுட்டு வான்னு வசிஷ்டாச்சாரியர் சொன்னாராம் ராமனிடத்துல. சகபத்யா விசாலாட்சோ நாராயணம் உபாகமது. கீழே ஒரு நாள் சொன்னேன், ரங்கநாதன்கிற பெருமாளுக்கு ஸ்ரீரங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரங்கநாதன் பேரு, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நாராயணன் பேரு. அவர் தான் அயோத்தியாவில் இருந்தார், ராமன் பூஜை பண்ண பெருமாள். அவர் பிரம்மாவாலே தபஸ் பண்ணி எடுக்கப்பட்டு அந்த பெருமாள் தான் பிரம்மாவரிடத்திலிருந்து இக்ஷ்வாகு குலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களிடத்திலே பிரார்த்தித்து பெறப்பட்டு ராமனுக்கு முன்னாடி பல ராஜாக்களுக்கு முன்னாடி அவெல்லாம் பிரம்மாவுக்கு ரொம்ப ஒத்தாசை பண்ணுவாளாம். அப்ப அங்க போற போது பெருமாள் ரொம்ப நன்னா இருக்காரு, எனக்கு கொடுத்தா நான் பூஜை பண்ணுவேன், பிரம்மாவே உமக்கு எதுக்கு பெருமாள் இங்க, நீ தான் சத்தியலோகத்துல நன்னா தானே இருக்கீ அப்படின்னு சொல்ல, அங்கேருந்து பெருமாளை பிரார்த்தித்து எடுத்து கொண்டு வந்து அங்க அயோத்தியாவில் கொண்டு வச்சுண்டு இக்ஷாகு குலத்துல பூஜை பண்ணிட்டு வரா. அவருக்கு தான் நாராயணன்னு பேரு, அவருக்கு தான் ஜெகநாதன்கிற பேரு தான் அவருக்கு. அப்ப அங்க பூஜை பண்ணிட்டு இருந்தாலோ இல்லையோ, அப்ப சொல்றார் வசிஷ்டாச்சாரியர், பெருமாள் குலதெய்வத்தை போய் பிரார்த்திச்சுக்கோன்னா அப்பதான் சொல்றார், சகபத்யா விசாலாட்சோ, உன்னுடைய விசாலாட்சின்னு சொல்லப்படுகிற சீதா பிராட்டி, கண்கள் நல்லா விசாலமா அழகா இருக்கக்கூடிய விசாலாட்சியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி இருக்காளே, அவளோட போ. நாராயணன் உபாகமது, நாராயணன்கிற உன்னோட பெருமாளை போய் சேவி, அவரிடத்துல பிரார்த்திக்கு அப்படின்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ.
அப்ப ராமன் வாழ்ந்த காலத்திலும் கோவில் இருந்திருக்கிறது, கண்ணன் வாழ்ந்த காலத்திலும் இப்பவும் இருக்கு. அப்படின்னா புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளி சங்கின், வெள்ளையா இருக்கு. அது என்னது? சங்குன்னு சொன்னா வெள்ளையா இருக்கும். அது என்னது? நம்ம சில பேர் சொல்லுவாள் இல்லையா, மத்தியத்துல நடுவுல அப்படின்பா. மத்தியம்னாலும் நடுவுனாலும் ரெண்டு ஒண்ணுதான். இப்ப மத்தியத்துல நடுவுல அப்படின்பா, இல்ல சென்டரா நடுவுல இருப்பார் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் வந்து நமக்கே தெரியாம சில வார்த்தைகள் சொல்லிடுவோம். இப்போ ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்க போறது. வெள்ளை வெளி சங்கின்னு சொல்லணுமா, அதுக்கு ஒரு தனியா உபலட்சணம் தனியா சொல்லணுமா? சங்குன்னு சொன்னாலே வெள்ளையா தான் இருக்க போகுது. இது என்ன வெள்ளை வெளி சங்கின் அப்படின்னா, அதை எடுத்து ஊதுகிற பொழுது ஒரு முகத்துல ஒரு முத்திரை வருது அழகா. அதை ஊதுற போது நமக்கு முகத்தை பார்த்தா எப்போதும் போல இருக்குமா? அதை ஊதும் போது அப்படி வாயை வச்சுட்டு மூணு ஊதுற போது வரும் அந்த முகமுத்திரை. அதனாலே வரப்படுதான ஒரு தேஜஸ், அதுல இருக்கக்கூடிய ஒரு துவனி, அதனால என்ன சொல்லலாம், அந்த துவனி ரொம்ப அழகா வருதே பெருமானை. ஏன்னா முந்த நாள்ல எல்லாம் இதே மார்கழி மாசத்துல வெடி காத்தாத சங்கூதி பண்டாரம்னு சொல்லுவாவா. அவ கார்த்தால வந்து விடிகாத்தால 3:45 மணிக்கெல்லாம் அவன் வந்துடுவா. நம்ம எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துடுவா. வந்துட்டு ஊதிண்டே போவா. எல்லா இடத்துக்கும் ஒரு பாட்டு, ஒரு மாடு வச்சுட்டு ஒரு அழகா ஒரு இதுவோ அதுக்கு இது நிறைய இதெல்லாம் போட்டுட்டு வருவா. மணிகள்லாம் வாசிச்சுட்டு வருவா. கார்த்தால பார்த்தோம்னா எல்லா வீட்லேயும் கோலத்தெல்லாம் போட்டு அதில் சாணத்தை வச்சு அதில் பரங்கிக்காய் பூவெல்லாம் வச்சு எத்தனை அழகா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. பார்த்தீங்களா, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போறது பார்க்கறதுக்கே காலங்காத்தால அவர்கள் எழுந்திருந்து 4 பேர் அந்த வீதியில் இருக்கிறவா பூரம் ஒருத்தர் இவாளை நான் இத்தனை புள்ளி கோலம் போட போறேன், இத்தனை புள்ளி கோலம் போட போறேன் அப்படின்னு முதல் ராத்திரியை உட்காந்து எல்லாத்தையும் அதெல்லாம் தயார் பண்ணி அதை விடிகாத்தால உட்காந்துட்டு அதில் சந்தேகம் வந்துன்னா அதை அழிச்சுட்டு அவளை பார்த்து போட்டுட்டு இவ்வளவு பண்ணுவோம். இப்பதான் எல்லாம் போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் அப்படி மாறிண்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையோ. இப்போ அவளை சொல்றா, வெள்ள வெளிசங்கின் பேரவங்க அந்த சங்கத்தினுடைய சத்தம் வருதை கேட்கலையா உனக்கு? புள்ளரையன் கோவிலினுடைய சங்கினுடைய ஒலி உனக்கு கேட்கவில்லையா பெண்ணே என்று 2வது அடையாளம் சொல்றான். முதல்ல சொன்னது பட்சிகள் சத்தம் போட்டுடுத்து வெடிஞ்சதுக்கு அடையாளம்னு சொன்னான். அதெல்லாம் ஒன்றும் அடையாளமா இருக்காது, நீ வேற ஏதான்னு சொல்லுன்னு சொல்ல. 2வது சொல்லா புள்ளரையன் கோவிலில் வெள்ள வெளிசங்கின் பேரவங்க கேட்டலையோ, வாயில வச்சு ஊதுறாள். புள்ளரையன் கோயில் பெருமானுடைய கோயில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சங்கத்தை எடுத்து ஊதுறாள் கேட்கலையா? புள்ளரையன் கோவிலில் வெள்ள வெளிசங்கின் பேரரவம், பேரரவம் ரொம்ப பெரிய சத்தம். ஏன்னா சாதாரண சத்தமா உண்ணும்னா ஒன்றும் காதில் விட போறது இல்லை. ஆனா வேகமா கேட்கறான், அது கூடமா உனக்கு கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? காது சரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. பேரரவம் கேட்கலையோ அப்படின்னா இப்படிலாம் சொல்லாதவங்க, இதெல்லாம் ஒரு காரணமா எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒண்ணு. அந்த குழந்தைய கொஞ்சம் அவளை கொஞ்சம் தாஜா பண்ணணும் இல்லையோ. பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு சொல்றா. அவளை கொஞ்சம் கொண்டாடி அவளை கொஞ்சம் தாஜா பண்ணி கூட்டு வரணும் போல, எப்படியாவது எழுந்துக்க வைக்கணும். இந்த குழந்தைகள்லாம் காத்தால பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்காக நீ அது சொல்றேன் இது சொல்றேன் உண்மைன்னு அழுகும். உடனே சாயந்தரம் உங்களுக்கு எத்தாவது வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே உடனே கண்ணெல்லாம் தொடச்சின்னு கிளம்பி போடும். இப்போ அதே ஒரு பிள்ளாய் எழுந்திராய், குழந்தை நீ எதுக்கு வேண்டாமா, உன்னையும் கூப்பிட்டு தானே போறதா இருக்கும், நீ வராம இருந்துராது. பிள்ளாய் எழுந்திராய். மேலே சொல்ற அடையாளம், பேய் மூளை நெஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்கழி காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை என்று பெருமானுடைய விற்த்தாந்தம். இந்த பெருமான் என்ன சேட்டுதங்கள் பண்ணினான்ங்கிறத சொல்றான். பிள்ளாய் எழுந்திராய். மேலே சொல்றா பேய் முலை நெஞ்சுண்டு. பேய் யாரவள்? பூத்தனைன்னு சொல்லப்படுகிற பேய். ஏன்னா இந்த சின்ன குழந்தையா பெருமாள் சின்ன குழந்தை. ஏன்னா அவ கம்சன் வந்து ஒவ்வொரு ராட்சசாலா விட்டுட்டே வரான். அப்ப இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய பூத்தனையை அனுப்பிச்சு விட்டான். அனுப்பிச்சு விட்டு அவ என்ன நினைச்சுன்னா, அவளுக்கு என்ன தெரியுமா, அவளுக்கு இருக்கக்கூடிய உறுதிமொழி என்னன்னா, பிரதிஜை என்ன வச்சிருந்திருக்கான்னா, இங்க திருவாய்ப்பாடிக்கு வரணும். திருவாய்ப்பாடினா கோகுலம். கோகுலம்ங்கிறதும் திருவாய்ப்பாடிங்கிறதும் ரெண்டு ஒன்று தான். யமுனைக்கு என்னண்ட கரையில் இருக்கிறது கோகுலம், யமுனைக்கு என்னண்ட பக்கம் இருக்கிறது மதுரா. அப்புறம் கோகுலத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பிருந்தாவனம் அப்படிங்கிறது பெரிய பரப்பு. கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய கரிசல் மண்ணா இருக்கும். கரிசல் மண்ணு பொடி மண்ணு அப்படி இருக்கக்கூடிய இடம் பிருந்தாவனம் அப்படின்னு பேரு. அது எல்லாத்தையும் முள்ளுக்காடு. பிருந்தானா முள்ளுன்னு அர்த்தம். பிருந்தானா முள்காடாக இருந்தது. ஆனா அதை பூரா செழிப்பாக கொண்டு வந்ததான கண்ணன் எம்பெருமான். அதை எல்லாத்தையும் மாற்றி அவ்வளவு அழகா பெருமாள் அத்தனையும் தன்னுடைய திருவடி படும்படியா
அத்தனை இடத்தையும் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாராம். அப்போ அந்த இடத்துக்கு போவான். அந்த குழந்தைக்கு பேய் ஒரு பூதனை வந்தா. அந்த பூதனை வந்து என்ன சொல்லிட்டு வர்றாள்லாம், உறுதிமொழி, இந்த திருவாய்ப்பாடிக்குள்ளே நான் வருவேன், வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வேற எந்த குழந்தைக்கும் இந்த விஷப்பாலை கொடுத்துடக்கூடாது, கண்ணனுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். எப்படி? கண்ணனுக்கு மட்டும் இந்த விஷப்பாலை கொடுக்கணும், கண்ணை மட்டும் செத்து போயிடும். இதுதான் அவளுக்கு ஆசை. இப்போ பெருமாளுக்கு என்ன ஆசைன்னா, மிச்ச பேருக்கும் கொடுத்துட்டு பெருமாளுக்கும் கொடுத்தா பெருமாளுக்கு பிடிக்காது. பெருமாளுக்கு பிரத்யேகமாக கொடுத்தா தான் ரொம்ப பிடிக்கும். பெருமாளுக்குன்னு நம்ம வைக்கிற மாதிரி இப்போ முதல்ல பண்ணும்போதே, நம்ம வீட்டில் அவாவா சமையல் பண்ணும்போதே, எனக்கு இந்த கத்திரிக்காய் வதக்கல் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ண போறேன், இன்னைக்கு சாப்பிட்றதுக்காக பண்ண போறேன்னு சொன்னோம்னா பெருமாளுக்கு கொஞ்சம் சுணக்கமா இருக்கு. பத்தியா, எனக்கு நைவேத்தியம் பண்றதுக்குன்னு அவளுக்கு தோணலை பாரு, இவாளுக்கு வேணும்னு பண்ணிக்கிறா பாரு அப்படின்னு பெருமாளுக்கு தோணும். நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஞாபகம் வந்துடும், அடடா நம்ம பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடும். அப்ப கொண்டு போய் காமிச்சோம்னா பெருமாளுக்கு சரி எப்படியும் காமிச்சுட்டா, பக்தி இருக்கு காமிச்சுட்டா, ஆனா நமக்குன்னு பண்ணலை இல்லையா அப்படின்னு பெருமாளுக்கு கொஞ்சம் சுணக்கமா தான் இருக்கும். அதனால பண்ணும்போதே பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர வேண்டும். எப்படி இருக்கணும்? பெருமாளுக்கு இன்னைக்கு என்ன தளிகை பண்ண வேண்டும், இன்னைக்கு என்ன சமையல் பண்ண வேண்டும்ங்கிற எண்ணம் வரணும். அப்படி வரும்போதுதான் நான் நல்ல ஒரு பக்தனாக மாறுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால அத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எதுக்காக சொல்ல வந்தேன்? அப்ப பூதனை என்ன நினைச்சிட்டு வந்தான்னா, கண்ணனுக்கு மாத்திரம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா, கண்ணனுக்கு மாத்திரம் அந்த முளைப்பாலை கொடுக்க வேணும் அப்படின்னு வந்த அளவு இல்லையோ, அதைத்தான் சொல்றது பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சுண்டு. இவ வந்த உடனே கண்ணனுக்கு பாலை கொடுக்குறான். கொடுத்தா நம்ம லோகத்துல இருக்கிற குழந்தையே பசியா இருந்ததுன்னா பால் சாப்பிட்றது கையங்காலையும் உதைச்சிக்கிட்டு அது சாப்பிடும், அவ்வளவு வேகமா சாப்பிடுவோம். இது தெய்வ குழந்தையோ இல்லையோ, இது சாப்பிடுது, வேகமா சாப்பிடுது. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப வலி ஏற்படுது, ஏன்னா இப்படி பால் சாப்பிடுதே அப்படின்னு ரொம்ப பயந்து போயிட்டே இருக்கு. இழுக்க 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 அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா பிராணனே படுத்து. இவன் இப்படி பார்த்தவ உள்ள வந்தவ ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப அழகா வந்தவள் பூதனைங்கிற தன்னுடைய சொரூபத்தை மாத்திட்டு, ராட்சசி சொரூபத்தை மாத்திக்கொண்டு வந்தது ரொம்ப சாதாரண ஒரு பெண்ணா அழகா உள்ளுக்குள்ள வந்தா. ஆனா பெருமாள் பாலை பிடிச்சு இழுத்து சாப்பிட உயிர் போன போறது பெரிய உடம்பு, எத்தனை யோஜனைக்கு பெருசா ராட்சசி கிடக்கா. என்னோட அவளுடைய சுபாவம் அதுதானே, தான் பாலை பிடிச்சு உயிர் போன உடனே பெரிய சரீரமா கீழே கிடக்கா. அது மேல கண்ணன் பெருமான் அங்கேருந்து தவழ்ந்து அதுக்கப்புறம் கீழே வராலாம். பயந்து போயிட்டா. ஏன்னா தாய் வேஷத்துல ஒரு பெண் பிள்ளை வந்தா அதை எப்படி நினைக்க முடியும்? தான் பால் கொடுக்க வேண்டும்னு நினைச்சு வந்தாளோ இல்லையோ. அதனாலதான் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சு, விஷம் தானே, பேய்முலை விஷத்தை வச்சுதானே வந்தா. பேய்முலை நஞ்சுண்டு மேலே சொல்றா, அடுத்து சொல்றா, கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம் யசோதை தான் என்ன பண்ணான்னா, இந்த சகடத்தை பக்கத்துல வச்சா, கண்ணனுக்கு பக்கத்துல தாயை வச்சா. அங்க தாயல்ல பேய், இங்கே தாய் என்ன பண்றா, யசோதை பக்கத்துல ஒரு சகடத்தை வச்சா, குழந்தைக்கு துணையா இருக்கட்டும் அப்படின்னு சகடத்தை வச்சா. இதெல்லாம் ரொம்ப இருக்கு. அதுக்குள்ள ஒரு அசுர ஆவேசம், சகடத்துக்குள்ள ஒரு அசுர ஆவேசம் ஏற்பட்டு அது உருண்டு ஓடி வந்து பெருமாளை முடிச்சணுங்கிறதுக்காக வருது. இது வேற யாரும் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, தாய் தான் வச்சிருக்கா. தாய் வச்சதான ஒரு சகடமே அதுவே வந்து கண்ணனை முடிக்கிறதுக்காக வந்து இல்லையோ. அதனாலதான் அதை என்னன்னு சொன்னா, சகடம்னு சொல்லல, கள்ளச்சகடம்னு சொன்னான். இந்த கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பெருமாள் எந்த இடத்துல இப்போ இந்த பேய்முறை நஞ்சுன்னு சொன்னேனே, பெருமாள் என்ன ஏதாவது சண்டை போட்டு அவளை முடிச்சாரா? ஒன்றும் இல்லை. பால் சாப்பிட்டா, கொஞ்சம் வேகமா சாப்பிட்டா, அவ்வளவுதான். பால் சாப்பிட்டதோடு உசுறு சேர்ந்து வந்துருத்துன்னு சொல்லிட்டா, அவ்வளவுதான். பால் தான் சாப்பிட்டார், அவரை கொலை பண்ணணும்னுலாம் ஒன்றும் பண்ணலை. அவர் பால் சாப்பிட்டா, சாதாரணமா சாப்பிடல, கொஞ்சம் வேகமா சாப்பிட்டா, சாப்பிட்டதோடு பாலோடு சேர்ந்து உயிரும் போயிட்டு, அவ்வளவுதான். இவரே விஷம், இவர் படுத்துட்டு இருக்கிறதே பாம்பு, இவருக்கே விஷம் நிறைய இருக்கும். அந்த விஷத்தை வேற இவர் சாப்பிட்டனா இந்த விஷத்துக்கு விஷம் தானே முறிவு. அதனால என்ன பண்ணார், கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி வெள்ளத்திரவில் துயிலம் வந்த வித்தினை.
அங்க இவர் இங்க விஷத்தை சாப்பிட்டுட்டு நேர போய் படுத்துட்டார். எங்க? வெள்ளத்து அரவு. வெள்ளத்தரவுன்னா பெருமாள் திருப்பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்காளோ இல்லை பெருமாள். வெள்ளத்து அரவு, வெள்ளம் வெள்ளம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஆச்சரியமா இருக்கக்கூடிய திருப்பார்கடல்லே பெருமாள் வெள்ளத்து அரவு பாம்பு, அது ஆதிசேஷ பீட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷ பீட்டத்திலே வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. பெருமாள் என்ன பண்ணிட்டார்? அங்க போய் சாணிச்சு விட்டார். ஏன்னா இங்க விஷம் சாப்பிட்டார், அங்க போய் படுத்து விட்டார். இதுவும் அதுவும் விஷம், இங்க இருக்கக்கூடிய ஆதிசேஷனும் விஷம், அங்கேருந்து சாப்பிட்டு இங்க வந்து படுத்து விட்டார். நடுவில் ஒரு காரியம் பண்ணியிருக்கார், சகடத்தை உதைச்சிருக்கார். உதைச்சிருக்காருன்னா நமக்கெல்லாம் பெருமானுடைய திருவடி தான் நமக்கு வழி, உபாயம் நமக்கு அதுதான் வழி. ஆனா பெருமாளுக்கே பெருமாள் திருவடி தான் உபாயம் தெரியுமோ? நமக்கு உபாயம் நம்ம பெருமாளுடைய திருவடியில விழறோம். சரி, ஆனா பெருமாளுக்கே பெருமாளுடைய திருவடி தான் உபாயமா வழியா? உபாயம்னா வழின்னு அர்த்தம். எங்கே கண்டோம்? இங்க பாருங்க, கள்ளச்சகடம் கலக்கழிய கால் ஓச்சி. காலால தானே உதைச்சாரு. அப்ப கால் தானே அவருக்கு வழியா இருந்திருக்கு. அந்த சகடத்தை முடிப்பதற்கு வழி எது அப்படின்னா அவருடைய கால் தான். நம்மளை ரட்சிக்கிறதும் அவருடைய கால், அவரை ரட்சிக்கிறதுமே அவருடைய கால் தான். அப்படின்னா இந்த கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து. அங்க போய் பெருமாள் படுத்துட்டாராம். எப்படி இருக்காருன்னா ஜெகத் ரக்ஷண சிந்தை, இந்த ஜெகத்தை எப்படி ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு எம்பெருமான், அதுதான் அதாவது வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வித்து அப்படின்னு சொன்னான். வித்துன்னா பீஜம், பெருமாள் தான் பீஜம். இது எங்கே நடந்ததுன்னா, ஒரு முறை பெருமாள் அப்படியே பிரளய காலத்துல படுத்துட்டு இருக்கார். பிரளயம்னா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டுன்னு அப்படியே வெள்ளத்துல, வெள்ளம்னா அந்த தீர்த்தத்துல படுத்துட்டு இருக்கார். அதுக்குதான் பிரளயம்னு பேர். கீழே ஒரு நாள் 4 விதமான பிரளயங்களை சொன்னேன். நித்தியமான பிரளயம், நைமித்திக பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம், பிராகிருத பிரளயம்னு 4 சொன்னேன். முதல்ல ஆமாம் பிறக்கிறது போறது நித்தியமான பிரளயம். அதுக்கப்புறமா நைமித்திக பிரளயம், முதல் லோகம் 3 லோகம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா ஆத்தியந்திக பிரளயம்னா சத்தியலோகம் வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாம் முடிந்து விடும். அதுக்கப்புறம் பிராகிருத பிரளயம்னா எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் பெருமாள் சாப்பிடுவார். அவர் அப்படியே ஜலத்துல படுத்துட்டே இருப்பார். சின்ன ஆலமரத்து தளிர் இலையிலே படுத்து கொண்டு இருப்பான். இப்படிதான் பெருமாள் என்ன பண்ணுவார்னா, எத்தனை வருஷம்னா சொல்லவே முடியாது. அவ்வளவு இந்த உலகத்தை எவ்வளவு தூரம் அவன் படைத்திருந்தானோ அத்தனை காலத்துக்கு ஜலத்திலே இருக்கும். அப்ப பெருமாள் அதுக்கப்புறமா திரும்ப படைக்கணும். இப்போ அவர் முதல்ல படைக்கணும் இல்லையோ, கீழே ஒரு நாள் சொன்னபோது பஞ்சீகரணம் பண்ணக்கூடிய ஒரு சிருஷ்டி, அதுதான் சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பேரு. இன்னொரு சிருஷ்டி அது பிரம்மா படைக்கக்கூடியது வியஷ்டி சிருஷ்டி. சமஷ்டி சிருஷ்டி, வியஷ்டி சிருஷ்டி ரெண்டு. முதல்ல பஞ்சீகரணம் பண்றது, பஞ்சபூதங்களையும் ஏற்படுத்துவதுங்கிற சிருஷ்டியை எம்பெருமான் முதல்ல பண்றார். அப்படி பண்ற போது முதல்ல பிரம்மா படைக்கணுமோ இல்லையோ, அப்படியே யோகத்துல பெருமாள் இருக்கார். ஜகத்து ரக்ஷணம் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக யோகத்திலேயே படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிற போது அவர் தன்னுடைய நாபி கமலத்திலிருந்து, அந்த நாளங்களிலிருந்து பிரம்மாவை முதல்ல படைக்கிறார். இந்த பிரம்மா என்ன பண்றார், அப்படியே நாளங்கள் வழியாக வெளியில வரார். பூரா அப்படியே இருக்கு, ஜலமா இருக்கு. அப்ப பெருமாள் ஒரு அன்னப்பக்ஷி ரூபமாக வருகிறார். அந்த ஜலத்திலே ஒரு அன்னப்பக்ஷி, ஹம்ச பக்ஷி ரூபமாக பெருமாள் வரார். அப்ப பிரம்மா தாமரை நாளங்கள்லேருந்து வெளியில வரார். பூரா ஜலமா இருக்கு. அவருக்கு என்னன்னே தெரியல, ஒண்ணுமே புரியல. அவர் கேட்கிறார், இந்த அன்னப்பக்ஷியை பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் கேட்கிறார், கஸ்தம், நீ யார் அப்படின்னு கேட்கிறார். 2 பேருமே கேட்டுக்கிறார். எனக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அப்பதான் முதல்ல அப்ப பெருமாள் ஹம்ச ரூபியாக அன்னப்பக்ஷியாக வருகிறார். அப்பதான் அவர் தபஸ் பண்ண உடனே பெருமாள் சுரூபத்தை எடுத்துக்கொண்டு யாருன்னு கேட்டா, நான் தான் ஹரின்னு சொல்றார். முதல்ல பெருமாள் சொன்னது ஹரி, நான் தான் ஹரி. சரி, நீ யாருன்னா, நான் தான் உன்னை படைச்சேன். ஆறு பிரம்மான்னு சொல்லப்படுகிற உண்மை நான் படைத்திருக்கிறோம். எதுக்காகனா 4 முகம் இருக்கும் இல்லையோ, 4 முகம் இருக்கு அவருக்கு. அதுக்கு நான்முகன் அப்படின்னு சொல்றோம். சதுர்முக பிரம்மான்னு சொல்றோம். அந்த 4 முகம். இந்த பிரம்மாவை முதல்ல படைக்கிறதுக்கு என்ன காரணம்னா,
நீ இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ண வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிச்ச பதார்த்தங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அவருக்கு 4 முகத்தை கொடுத்து 4 முகத்தாலும் 4 வேதத்தை நீ உச்சரணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ரிக்வேதம், யஜுர்வேதம், சமவேதம், அதர்வண வேதம், இப்படி 4 வேதத்தையும் சொல்லிட்டே இருந்தால் தான் அவருக்கு சிருஷ்டி பண்ண முடியும். அவருக்கு எப்ப அந்த சிருஷ்டி பண்றதுக்கு அவருக்கு சக்தி வரும்னா அவர் 4 வேதத்தையும் 4 முகத்தாலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அவருக்கு சிருஷ்டி ஓடும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய பிரம்மாவை படைத்தான். அதனாலதான் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்து. துயில் அமர்ந்த வித்துனா அமர்ந்த பிராட்டி பக்கத்துல வருவாளாம், பக்கத்துல வந்தா கூட கண்டுக்க மாட்டாராம். அப்ப அப்படி ஜெகத் ரட்சண சிந்தையோட இந்த லோகத்தை எப்படி ரட்சிக்க வேணுங்கிற அந்த சிந்தனையோட இருக்கிறதுனால துயில் அமர்ந்த வித்து பீஜமாக அவர் தான் நாத்தாங்கால் சொல்ற போல. முதல்ல பயிர் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா, முதல்ல விதையெல்லாம் முதல் வருஷமே தயார் பண்ணி வச்சுப்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ணி வச்சுட்டு அந்த நெல்லெல்லாம் கொண்டு போய் ஒரு இடத்துல போடுவா. தனியா ஒரு இடம் இருக்கும், அதுக்கு நாத்தாங்கால்னு பேர். அதுல வீசி விட்டுருவா. வீசி விட்டோம்னா அதெல்லாம் குல்லுன்னு முளைச்சு அப்படியே நெருக்கமா இருக்கும். எல்லாம் அங்கேயே வளர வைக்க முடியாது. அதுக்கப்புறம் அங்கிருந்து புடுங்கணும். புடுங்கி தனியா நிலம் இருக்கும் இல்லையா, அதுல கொண்டு போய் இடம் விட்டு நாத்து நடுவது அப்படின்னு தனியா காரியம் பண்றோமோ இல்லையோ, அது பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் இங்கேயே வளராது. அப்ப இந்த உலகத்துக்கே நாத்தாங்கால் போலே இருக்கக்கூடியதான எம்பெருமான் வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்தினை அவளை என்ன பண்றாளாம் அப்படின்னா உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யுகிகளும். உள்ளத்துக்கொண்டு இந்த ஹிருதயத்தாலே பெருமாளை சிந்தனை பண்ணணும், பெருமாளை சேவிக்கணும். உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். சரி, கண்ணன் வாழ்ந்த காலத்துல முனிவர்கள்லாம் இருந்தாளா, யோகிகள்லாம் இருந்தாளான்னா இந்த முனிவர்கள்னா யாரு, யோகிகள்னா யார்? உள்ளத்துக்கொண்டு மனசால நினைக்க வேண்டும் இல்லையோ, உள்ளத்துக்கொண்டு முனி இதெல்லாம் அடையாளம் சொல்றா. இந்த பிள்ளா எழுந்திராய் பேமுல நஞ்சுண்டு கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு. இப்ப நம்ம யாரை போய் எழுப்ப போறோம் தெரியுமா? பெண் பிள்ளாய் யாரை எழுப்ப போறோம் தெரியுமோ? முதல்ல பிள்ளாய் எழுந்திராய் பேமுல நஞ்சுண்டு அப்படி இருக்கிற கண்ணனை. அதுக்கப்புறம் கள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி இந்த சேட்டுதம் பண்ணவனை. மேலே சொல்றா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. மேலே சொல்றா உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இதெல்லாம் அடையாளமா சொல்றா. முதல்ல சொன்னது யாரு இவன், அதாவது பேய்முலை நஞ்சுண்டதை சொன்னா, அதுக்கப்புறமா கள்ளச்சகடத்தை முடிச்சதை சொன்னா, அதுக்கப்புறமா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துங்கிற கண்ணன் சொன்னா, சொல்லிட்டு இந்த கண்ணன் பெருமானை யாரெல்லாம் நினைச்சு பார்க்கறா, யாரெல்லாம் சேவிச்சுட்டு இருக்கா தெரியுமா? உள்ளத்துக்கொண்டு ஹிருதயத்துக்குள்ளே. ஏன்னா நம்ம எல்லாம் பெருமாளை சேவிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு அப்படியே விரகதாபமோ இல்லை, பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்கிறோம், சம்ஸ்லேஷம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா பெருமாள் வந்து சேரலை. அப்ப நமக்கு விஸ்லேஷம்னா பிரிவு, சம்ஸ்லேஷம்னா சேர்ந்திருக்கிறது, விஸ்லேஷம்னா பிரிந்திருக்கிறது. அப்ப அந்த விஸ்லேஷத்தாலே நம்முடைய கமர் இந்த நெஞ்சமெல்லாம் பிளந்து கிடக்கின்றதே. அப்படி இந்த பிளந்து கிடக்கக்கூடியதுக்கு நமக்கு என்ன ஆசுவாசம் கொடுப்பா அப்படின்னா, அப்ப உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். இந்த உள்ளத்தாலே மனதாலே தியானிக்கிறார்களே முனிவர்கள். முனிவர்கள்னா யாருன்னா மனனசீலகா முனிகி. மனனசீலகா மனதால எப்போதும் நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். சதா சர்வகாலம் நினைச்சிருந்தா அவளுக்கு முனின்னு பேரு. மனனசீலகா மனனஹா மனனம் பண்றது, நினைத்து கொண்டே இருப்பது மனனசீலகா முனிகி. சரி, யோகிகள்னா யாரு? யோகாபியாசம் பண்ணுகிறார்களோ இல்லையோ, யோகாபியாசம் அப்படியே தபஸ் உட்காந்து பத்மாசனத்துல உட்காந்துட்டு எப்போதுமா நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர். அவளுக்கு சாப்பாடு முக்கியம் இல்லை, தேத்தம் முக்கியம் இல்லை. தபஸ் பண்றதுல நிறைய விதம் இருக்கு. சாப்பாடுனா ஒரு வேளை சாப்பிட்டவா இருக்கா, அதுக்கப்புறம் 2 வேளைலாம் இல்லை, ஒரு வேளை சாப்பிட்டவா இருக்கா, அதுக்கப்புறம் பழங்களை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவா இருக்கா, அதுக்கப்புறம் இலைகளை மாத்திரம் சாப்பிட்டு இருக்கிறவா இருக்கா, அதுக்கப்புறம் சில பேர் கொடிகளை சாப்பிட்டு இருக்கிறவா இருக்கா, சில பேர் தீர்த்தம் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவா இருக்கா, சில பேர் காத்தை மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவா இருக்கா. காத்து மட்டும் சாப்பிட முடியுமான்னா சுவாசம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே சாப்பிட மாட்டான்னு அர்த்தம். ஆஹா, அவ்வளவு தூரம் முனிவர்கள் என்ன, அவர்கள் மனனசீலகா மனதாலே முனிவர் நினைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு மனனசீலகா முனி. மேலே சொல்றா
யோகிகள், யோகாபியாசம் செய்யக்கூடிய யோகிகள், இவா எல்லாம் என்ன பண்றா? மெல்ல எழுந்து. மெல்ல எழுந்துன்னா கர்ப்பிணிகள் மெதுவா தன்னுடைய குழந்தை பக்கத்தை வச்சுருப்பா, படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அந்த தூங்கிட்டு இருக்கும்போது இவாளுக்கு ஏதாவது காரியம்னா தட தடத்தானே எழுந்துக்க மாட்டான். மெதுவாக அந்த குழந்தைய எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதோட சேலையெல்லாம் அப்படி படாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைய ஒரு ஓரமாக, ஏன்னா இவன் எழுந்துக்க போகிறான்னா அந்த சம்பந்தம் எதுவும் கூடாது, குழந்தை எழுந்துடக்கூடாது அப்படின்னு தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போவோம். குழந்தை தூங்குறது எழுந்துடக்கூடாதுன்னு மெதுவாக காலை வச்சு நடந்து போயிட்டு சத்தம் போடாமல் வந்து திரும்ப படுத்துன்னு இல்லையா? அந்த மாதிரி மெல்ல எழுந்து, உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து என்ன பண்ணானா? ஹரி என்ன பேரரவும். ஹரி என்ன பேரரவும்? ஹரி ஹரி ஹரின்னு சொல்லலாம். ஹரிர் ஹரதி பாபானி. ஹரிர் ஹரதி பாபானினா ஹரின்னு சொன்னா நம்முடைய பாபங்கள் போகிறது. காத்தால எந்திருந்தவுடனே 7 தடவை ஹரி சொல்லணும். காத்தால எந்திருந்தவுடனே வாயை கொப்பளிச்சுட்டு எந்திருந்தவுடனே இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டே எழுதிக்கப்படாது. என்ன சொல்லணும்னா காலம்பரை எந்திருந்து முதல்ல வாயை கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹரி 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 அப்படின்னு சொல்லணும். ஹரிர் ஹரதி பாபானி, நம்முடைய பாபங்களை போக்குகின்றபடியினாலே ஹரின்னு சொல்லணும். ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா மூலஸ்தானத்துக்கு முன்னாடி 2 தூண் இருக்கும். அந்த 2 தூண்ல ஒரு தூண் ஹ, மற்றொரு தூண் ரி. ஹரின்னு சொல்லப்படுகிறவன் உள்ளே சனித்து கொண்டு உள்ளான் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஆச்சரியமாக இருக்கக்கூடியதான தூண் அதுதான் மனத்தூண்கள்னு சொல்றா ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் மாயோனை மனத்தூணே பத்தி நின்று என் வாயார என்று போலோ வாழ்த்து நாளே ஆழ்வார் தெரிவிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா மாயோனை, ஏன்னா அங்க போய் பெருமாளை சேவிக்க போறோம். மாயோன்னு இருக்கக்கூடிய மாயன், ஆச்சரியமான சேட்டுதங்கள் பண்ணக்கூடிய எம்பெருமான், அவனை போய் சேவிக்க போறோம். நம்மால சேவிச்சிட முடியுமா? பெருமானுடைய கல்யாண குணங்கள் ஞாபகம் வந்து அவன் என்னை எப்படி ரட்சிக்க போறாங்கிற எண்ணங்கள் நமக்கு தோற்றுதுன்னா பெருமாளை சேவிக்கிற போது நமக்கெல்லாம் அழுக வந்துடாது. பெருமாளை போய் சேவிக்கிற போது அப்படியே பெருமாளே நீ என்னென்னலாம் பண்ற, எவ்வளவெல்லாம் சேட்டிதம் பண்ணிருக்க, எவ்வளவெல்லாம் கட்டப்பட்டிருக்க, பிறந்ததுலேருந்து கடைசியா புறப்பட்டு போற வரைக்கும் எத்தனை துக்கப்பட்டு இருக்கிறாய், நீ எங்களுக்காக தானே கீழே வந்த அப்படிங்கிறது தெரியாம மக்கள் எத்தனை மாதிரி எத்தனைலாம் வசுட்டா அப்படிங்கிற அந்த நினைவெல்லாம் பெருமாளை சேவிக்கிற போது ஓடித்துன்னா நமக்கு நிற்கவே முடியாது. காலெல்லாம் தட 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 தடன்னு வரணும். அப்ப ஆழ்வார் சொல்றார், அந்த மனத்தூண்களை பற்றி கொண்டு நான் நிற்க வேண்டும். ஏன்னா நிற்கிறதுக்கு எனக்கு முடியாது, இந்த மனத்தூண்களை பிடிச்சுக்கணுமா. அந்த தூணுக்கு என்ன பேரு? மனத்தூண்கள். ஸ்ரீரங்கம் போனா அவசியமா நான் வச்சுக்கணும். அந்த 2 தூண், ஒரு தூண் ஹ, மற்றொரு தூண் ரி. ஹரின்னு சொல்லப்படுகிற 2 தூண்கள் உண்டு. ஆஹா, மெல்ல எழுந்து அரி என்ன பேரரவம் அரின்னு சொல்லி ஹரிர் ஹரதி பாபானி என்று சொல்லி மெல்ல எழுந்து அரி என்ன பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து. உள்ளம் குளிர்ந்திருக்க வேணும். எதை நினைச்சா அப்படின்னா பெருமாளை நம்ம சேரணும் இல்லையா? அப்ப பெருமாளோட சேர்ந்திருக்கணும் இல்லையா? சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நினைத்து கொண்டு, ஏன்னா பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய விரகதாபம் அப்படி கமர் நெஞ்சை பிளந்து கொண்டு இருக்கின்றபடினாலே பெருமாளை போய் நான் சேவிக்க போறேன், அவனை போய் எழுப்ப போறேன், அவனிடத்துல பேச போறேன், அவனிடத்துல வார்த்தாலாபம் பண்ண போகிறோம், அவனோடு சேர்ந்திருக்க போகிறோங்கிற ஒரு ஆனந்தத்தை நினைத்து கொள்ளுகிறேன். எனக்கு என்ன ஆறுது? மனசு பூரா அப்படியே நிறைஞ்சிருக்கு என்று சொல்லுகிறோம் இல்லையோ? நிறைஞ்சிருக்கு. ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆனோடனே எல்லாரும் சொல்லுவோம் மனசு பூரா நிறைஞ்சிருக்கு இப்பதான் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலூர் எம்பாவாய் என்று சொன்னதுதான் 6வது பாசுரம். முதல் பெண் பிள்ளையை இப்பதான் எழுதியிருக்கோம். இன்னும் 9 வீட்டு பெண் குழந்தையை எழுப்பவனும் எல்லே இளங்கடிய வரைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக்கொண்டு இப்பொழுது திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தை பார்ப்போம். 25 வார்த்தைகள் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த வார்த்தை, ஆயனை வளர்த்தேனோ யசோத பிராட்டியை போலே. ஆயனை வளர்த்தேனோ, ஆயன் அப்படின்னா இடையன். அந்த இடையன் யாரு? கண்ணன் பெருமான் தான். ஏன்னா தான் வளர்ந்தது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொருத்தரா பிறகுறார். முதல் யுகத்துல பிராமணனா பிறக்கிறார், 2வது யுகத்துல க்ஷத்ரியனா பிறக்கிறார், 3வது யுகத்திலே வைசியனா பிறக்கிறார், 4வது யுகத்திலே ஆறா பிறக்கிறார். 4 யுகத்துல 4 விதமா பெருமாள் பிறக்கிறார். இதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆச்சாரியர்கள் இருந்தாலும் இல்லையோ அவெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கா. 4 யுகத்திலே 4 வர்ணத்திலும் எம்பெருமான் பிறந்தான். முதல் யுகத்திலே தத்தாத்திரேயன் அப்படின்னு தத்தாத்திரேயர் கோவில்னு சில இடங்கள்ல இருக்கு. ரொம்ப பிரசித்தமா கிடையாது, ஆனா இருக்கு. அந்த தத்தாத்திரேயனாக முதல்ல கிருத்த யுகத்துல பெருமாள் பிராமணரா பிறந்தாராம். 2வது யுகம் திரேதா யுகத்திலே க்ஷத்திரிய ராஜா ராமனாக பிறந்தது கண்ணன். அதாவது எம்பெருமான் க்ஷத்திரியனா ராமனா பிறந்தார்.
மூன்றாவது யுகத்திலே கண்ணன் எம்பெருமான் தானும் கிருஷ்ணனாக இடையராக வந்து அவதரித்தார். நான்காவது யுகத்தில் ஆறுனா நம்மாழ்வார் தான். அதனால தான் நம்மாழ்வாருக்கு அத்தனை பெருமை. அவர் பாசுரங்களை சொல்கிற போது குருகூர் சடகோபன்னு வரும். கடைசியா 10 பாசுரத்தை சொல்லிட்டு 11வது பாசுரத்தில் ஒரு பலம் சொல்லுவார் ஆழ்வார். இந்த பாசுரங்களை 10 பாசுரங்களை 6 சேவிக்கிறவளோ அவளுக்கு என்ன பலம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி சொல்லும்போது தென்குருகூர் சடகோபன்னு சொல்லுவா. அந்த கோஷ்டி திருவாய்மொழி சேவா காலம்னா கோஷ்டி திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் சேவிக்கிறது. இப்போ பிறந்தாலும் ஆழ்வார் பாசுரம் தான். அதாவது அடியவங்களுக்குலாம் பிறந்தா குழந்தை பிறந்ததுன்னா அது 10வது நாள் புண்ணியாவாசனம் பண்ணுறாலும் இல்லையா, அப்பையும் ஆழ்வார் பாசுரம் தான் சேவிக்கிறது. அதே போல் 6வது போயிட்டா கூட அப்பவும் ஆழ்வார் பாசுரம் தான். அவ போன பிற்பாடு 13வது நாள் வருது இல்லையோ சுபம் அப்படின்ட்டு பண்ணுறாலும் இல்லையோ அன்னைக்கும் ஆழ்வார் பாசுரம் தான். அப்போ பிறந்தாலும் ஆழ்வார் பாசுரம். இந்த லோகத்தில் ஒரு குழந்தை வந்து பிறந்தாலும் ஆழ்வார் பாசுரம் தான். ஆறான ஒருத்தர் போனாலும் ஆழ்வார் பாசுரம் தான். ஏன் போன அன்னைக்கு கூட ஆழ்வார் பாசுரம் சொல்லுவாள். அவளுக்கு இதெல்லாம் நெருப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி கயிறெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த சணல் நெத்திய நெருப்பை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுக்கறதுக்கு கூட ஆழ்வார் பாசுரத்தை சொல்லித்தான் அனுப்புறது. அதே போல் கடைசியாக 13வது நாளும் ஆழ்வார் பாசுரம் தான். எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த ஆழ்வார் பாசுரத்தை சொல்லும்போது குருகூர் சடகோபன்னு வரும். அது சொல்கிற போது தெற்கு நோக்கி கைகூப்ப வேண்டும். ஏன்னா திருநெல்வேலி பக்கிற ஆழ்வார் திருநகரியில் தானே நம்ம ஆழ்வார் அவதாரம் பண்ணார். அதனால ஆழ்வார் அத்தனை முக்கியம். அப்படின்னா அந்த ஆழ்வார்கள் அத்தனை பேரும் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரை தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து மணவாள மாமணிகள்ங்கிற ஆச்சாரியர் தெரிவிக்கிறார். ஆழ்வார்கள் வாழ வேண்டும். இந்த ஆழ்வார்களுக்காலே வாழலாம் ஆறு அப்படின்னா பெருமானுடைய திருமேனி உடம்பு இருக்கோ இல்லையோ அந்த உடம்புல இருக்கக்கூடிய திருவாபரணங்கள் பெருமாள் ஒன்று ஒன்றா சேர்ந்துருக்காரு. சங்கு சக்கரம், அதுக்கப்புறம் கதை வாழ், அப்புறம் கௌஸ்துபங்கிற மாலை, இப்படி ஒவ்வொரு அவருக்கு இருக்கக்கூடிய விஸ்வக்சேனர், அதுக்கு இருக்கக்கூடிய கருடன், இப்படி ஒவ்வொருத்தர் தான் அவர்களுடைய அம்சமாகத்தான் ஆழ்வார்கள் இந்த பூவுலகத்தை அவதாரம் செய்தார்கள். அந்த பெருமை உண்டு. எதுக்காக சொல்ல வந்தேன், ஆஹா அந்த அந்த பெருமாள் அதாவது அவனை வளர்த்தேனோ யசோத பிராட்டியை போலே, யாரே இந்த எம்பெருமானை ஆயனை வளர்த்தேனோ. 4 லோகத்துல 4 பேரா அவதாரம் பண்ணிவிட்டா. இப்ப பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணிருக்கா. கிருஷ்ணாவதாரம் பண்றது எங்கேருந்து வந்தார்னா ஏஷநாராயண ஸ்ரீமான் பெருமாள் பரமதத்திலிருந்து புறப்பட்டு அவர்தான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா திருப்பார்க்கடலிலே வந்து சேர்ந்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபத்யங்க முஜ்ஜிஷகி தியாகத்தோ மதுராம்பரிம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா பர்வதம் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து புறப்பட்டு திருப்பார்க்கடல், திருப்பார்க்கடலேருந்து புறப்பட்டு மதுரா அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துக்கு அவதரித்தான். ஒருத்தி மகனாகத்தான் பிறந்தான். ஆனா ஒரே ராத்திரியில ஒருத்தி மகனாய் வளர்ந்தான். இப்ப பாருங்க, ஒருத்தின்னு சொல்றது 2 இடத்துல இருக்கு. ஒரு தாய், பெத்த தாய் ஒருத்தின்னு சொன்னா மற்றவளை என்னன்னு சொன்னோம், மற்றொருத்தின்னு தான் சொல்லணும். இவ ஒருத்தின்னா அவளும் ஒருத்தின்னு சொல்லுவோமா? நான் முதல் அப்படின்னா நீ முதல் அப்படின்னு சொல்ல போறோமா? இவ ஒருத்தின்னு சொன்னா அவளை மற்றொருத்தின்னு சொல்லணும். ஆனா இவளையும் ஒருத்திங்கிறா, அவளையும் ஒருத்திங்கிறா. ஏன்னா பிறப்புங்கிற பிராப்தத்தை பெற்றது தேவகி, வளர்ப்புங்கிற பிராப்தத்தை பெற்றது யசோதை. ஏன்னா அவளுக்கு அவதாரத்தினுடைய பிறக்கக்கூடிய பிறப்பினுடைய பெருமையை கொடுத்தது தேவகிக்கு. அந்த குழந்தை விளையாடி சேட்டுதங்கள்லாம் பண்றது இல்லையோ, ஒவ்வொரு குழந்தையும் பிறந்து எத்தனை சேட்டை பண்ணும். இந்த சேட்டையெல்லாம் பண்ணோடனே அம்மாவுக்கு சமயத்தில் கோமா வரும், அடிக்க போவோம், அஜீனி சிரிக்கும். உடனே அவள் பார்த்தோன்னே அப்பான்னு எடுத்து கொஞ்சம் ஆரம்பிச்சுக்குவோம். அப்போ இந்த குழந்தை பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாம் அந்த தாய்க்கு யாரு கிடைச்சதுன்னா யசோதைக்கு தான் கிடைச்சது, வேற யாருக்குமே கிடைக்கல. அப்போ எல்லாரும் சொல்கிறான், உன் பிள்ளை வந்து திருடிட்டான், உன் பிள்ளை வந்து வெண்ணையை திருடினான், பாலை திருடினான். ஏன்னா அங்கே அந்த திருவாய்ப்பாடியில் பால் கிடைக்க மாட்டேங்கிறதான். ஏன்னா எல்லாத்தையும் இவரே சாப்பிட்றாரு. எங்கே சாப்பிட்றாருன்னா அந்த பசுமாடு இருக்கும் இல்லையா, பசுமாட்டுக்கு கீழே போய் உட்காந்து விடுவார். அந்த முளைக்காம்பை பிடிச்சி தட்டி விட்டார்னா இதுவாட்டு கொட்டு ஒரு வாய் அங்கேயே குடிச்சிடுவார். இவருக்கு கறந்தெல்லாம் கொண்டு வர வேண்டாம், அவர் நேரம் அங்கேயே போகிறார், பசுமாட்டுக்கு கீழே உட்காந்துக்கிறார்.
அங்கேயே பாலை சாப்பிட்றார். இவாள்லாம் பால் கறதுக்கு போனால் அது மடியில் பாலே காணும். இவன் எங்கே கறக்கிறது? கறப்பதற்கே பால் இல்லாமல் இருக்கேன்னா அத்தனை தூரம் எல்லா பாலையும் சாப்பிட்றோம். அதே போல் வெண்ணெய் சாப்பிட்றது, வெண்ணையும் ஒன்றும் விடுறதில்லை, எல்லா வெண்ணையும் தானே சாப்பிட வேண்டியது. சாப்பிட்டுட்டு இதில் முக்கியமாக வேலை என்ன பண்ணுவார்னா, நண்பர்களோட போவார், எல்லாத்தையும் சாப்பிடுவார். முதல்ல பலராமனை கொண்டு போவார், சாப்பிடுவார். மேலே எல்லா குழந்தைகளும் கீழே ஒவ்வொருத்தனையும் உட்காந்து வச்சு மேலே ஏறுவார். பானை பெரிய பானையாக இருக்கும். முதல்ல 4 கயிறு தான் கட்டியிருந்தான். 4 கயிறு. இப்போ அந்த உரி இருக்கோ இல்லையோ, உரியில் பானையில் இப்படி ஒரு கயிறு, இப்படி ஒரு கயிறு, அந்த பக்கம் ஒரு கயிறு, இந்த பக்கம் 4 பக்கம் தான் கயிறு இருக்குது. நடுவில் இடவழி நிறைய இருக்குது. அதனால என்ன பண்ணுவார்னா, கீழே குழந்தைகள்லாம் கீழே உட்கார சொல்லிவிட்டு இவர் மேலே பலராமனுக்கு மேலே இவர் ஏறுவார். ஏறி அப்படி உள்ளுக்குள்ளே கையை விட்டு, ஏன்னா நடுவில் கையை விடலாம் இல்லையோ, கையை விட்டு வெண்ணையை முறை சாப்பிடுவார். இதை பார்த்துட்டே இருந்தால் இப்படி நடுவில் நிறைய நம்ம இடவெளி விட்டுருக்கோம், அதனால தான் கண்ணன் வெண்ணையை சாப்பிட்றான் அப்படின்னுட்டு 4 8 கயிறா போட்டு 8 கயிறை 16 கயிறா போட்டான். கையை உள்ளுக்குள்ளே விட முடியாது. இவர் பார்த்தார், அப்படி பண்ணா எடுக்க முடியாதுன்னு நினச்சிருக்கியா, நான் பானையை உடைச்சு போடுறேன்பா அப்படின்னு பானையை கீழ்ப்பக்கமாக உடைச்சோம்னா எல்லாம் வந்துடுதோ இல்லையோ, வந்துட்டா எடுத்து சாப்பிட்றார். இப்படியே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இவ்வளவு சேட்டையெல்லாம் பண்ணுறார். ஓம்பிள்ள தான் பண்ணான் அப்படின்னு அவனை பெருமான ஒரு கயத்தில் போட்டு கட்டி அவளை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் சேட்டை பண்ணுறான். உன் பிள்ளை இருக்கிற திருடுறது பூரா உன் பிள்ளை தான் அப்படின்னா இவளுக்கு கஷ்டமாக இருக்குது. சமயத்தில் பார்த்தா இந்த பிள்ளை இவ்வளவு சேட்டதம் பண்ணுறதே பார்த்தா அவளை அழகாக இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்படுறான். இந்த சேட்டைகள் எல்லாம் அனுபவிச்சது யாரு? யசோதை மட்டும்தானே. தேவகிக்கு இதெல்லாம் கிடைக்கவே இல்லையா. இது எங்கே காமிச்சாருன்னா, 7 வயசுக்கு கம்சனை முடிச்சுட்டு காராகிரகத்துக்கு ஓடுறார் பெருமாள். காராகிரகம் 7 வயசுக்கு கம்சனை முடித்த பிற்பாடு அந்த சிறையிலேருந்து வெளியில் கொண்டு வரணுமோ இல்லையோ, அப்படி வரும்போது உள்ளுக்குள்ளே போகிறார். இந்த காராகிரகம் சிறைச்சாலைக்கு உள்ளே போகிறார். முதல்ல தாயார் தோப்பனார் பார்க்க போகிறார். பிறந்த அன்னைக்கு பார்த்த குழந்தை இன்னைக்கு 7 வயசு ஆறுது போகிறார். உள்ளே போகிறார். போனால் அந்த தாய்க்கும் தோப்பனாருக்கும் யாருன்னே தெரியல. பார்க்குறார். பார்த்த உடனே நான் தான் நீங்கள் பெற்ற பிள்ளை 8வது குழந்தை அப்படின்னுட்டா. பார்த்தபோது அந்த தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தில் அந்த பிரியம் இருக்கும் இல்லையோ, அப்படியே வாரி அணைச்சு அவ்வளவு ஆனந்தப்படுறா 2 பேரும். அப்பதான் சொல்றா, நெருப்பென்ன நெடுமாலேன்னு ஒரு பாசுரம் வரும்போது கீழே இந்த நெடுமால் அப்படின்னா இந்த தாய் தோப்பனுக்கும் கண்ணனம் பெருமானுக்கும் இருக்கக்கூடிய பாசத்திலே எம்பெருமான் பார்த்தா, நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதிருதியா என்று 25வது பாசுரத்துல வரப்போகுது. அப்ப அவ்வளவு தூரம். அப்பதான் அவ கேட்கிறா, நிறைய சேட்டைகள்லாம் நீ பண்ணியாமே கண்ணா, நிறைய சேட்டை பண்ணியாமே, அங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னா, சரி நான் உனக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் அப்படின்னு மனத்திரையில ஓடுற மாதிரி ஒரு வீடியோ காணொலி பார்க்குற மாதிரி என்ன பண்ணிட்டா, தாம் பிறந்ததுலேருந்து ராத்திரி எப்படி வாசுதேவர் ஓலக்கூடையில வச்சு கொண்டு போனாரோ அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்ப கம்சனை முடிச்ச வரைக்கும் அத்தனையும் காமிக்கிறார், எல்லாத்தையும் பார்க்குறான். இப்போ அவளுக்கு ஒரே ஒரு ஆசை வந்தது, நீ யசோதையனிடத்துல பால் அருந்தினாயம். அது ஆசை. ஏன்னா தாயோ இல்லையோ, பெத்த தாயோ இல்லையோ, இந்த பாலே கொடுக்கலையே அந்த குழந்தைக்கு. அப்போ அவளுக்கு என்ன வந்தது, நீ யசோதையனிடத்துல பால் சாப்பிட்டியாம், அந்த பால் சாப்பிடக்கூடிய அனுபவத்தை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, இது இந்த குழந்தை பிறந்து 10 வருஷம் ஆச்சு. அப்ப அந்த குழந்தை தான் சாப்பிடுமா, இல்லை இந்த விழுக்குத்தான் பால் சுரக்குமான்னு ஒரு விசாரம் பண்றா. அப்ப சொல்றா, பராசரப்பட்டர் சொல்றா, நீ சொல்றது லோகத்தில் இருக்கக்கூடியதான காமம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குன்னா அந்த கஷ்டமா இருக்கும். ஆனா அது தெய்வீக காமம். அவளுக்கு பால் சுரந்திருக்கலாம், கண்ணனம் பெருமான் தெய்வ குழந்தை, அவன் பால் அருந்திருக்கலாம், உனக்கு என்ன குறை வந்தது போ அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவ்வளவு தூரம் இவ்வளவு இந்த அனுபவத்தை பூரா பெற்றவள் யார்? யசோதை தானே அத்தனையும் பெற்றா. அப்ப ஆயனை வளர்த்தேனோ யசோத பிராட்டியை போலே அப்படிங்கிறது 26வது வார்த்தை. 27வது வார்த்தை, ஆயுதங்கள் ஈந்தேனோ அகஸ்தியரை போலே. ஆயுதங்கள் கொடுத்தேனா, ஆயுதங்கள்னா நிறைய, அதாவது ராமன் இங்க, அதாவது இந்த மகரிஷி அத்திரி அனசூயா ஆசிரமம்னு சொன்னேன் இல்லையோ, அந்த ஆசிரமம் தாண்டி போயிட்டா. போன போது ஒரு இடத்துல, அதாவது சுதீக்ஷணர், அகஸ்தியர், சரபங்கர், இந்த மாதிரி ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் போய் பார்க்குறார்.
போறபோது அந்த அகஸ்தியர் சொன்னார். அகஸ்தியர் நேரம் அவரே வந்து பார்க்குறார், ராமனை வந்து பார்க்குறார். அவர் பார்த்துட்டு ராமா அப்படின்ட்டு அவருடைய ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு 6 பரபிரம்மத்தினுடைய அவதாரம்னு என்ன தெரியும், அதனால வந்து அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டார். வாங்கினுட்டோ, இந்தா உனக்கு நான் வில்லு தருகிறேன், உனக்கு நான் அம்பு தருகிறேன், உனக்கு நான் அம்புரா தூளி தருகிறேன், உனக்கு வாழ் தருகிறேன் அப்படின்னு பல ஆயுதங்கள், இதெல்லாம் உனக்கு தேவைப்படும். ஏன்னா இப்போ உன்கிட்ட காட்டுல ஒண்ணுமே கிடையாது, அதனால உனக்கு ஆயுதங்களை தருகிறேன். இந்த வார் இது தேவேந்திரன் கொடுத்தது, இது விஷ்ணுவனுடைய ஆயுதம், இந்த ஆயுதங்கள்லாம் உனக்கு கொடுக்குறேன், இதெல்லாம் உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சண்டை போடுவதற்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆயுதங்களை எல்லாம் ராமனுக்கு கொடுத்தான். ஆறு அகஸ்தியர் கொடுக்கிறார். அந்த ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிறார். இந்த ஆயுதங்கள்லாம் வச்சுட்டு அவரிடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ இனிமே மேற்கொண்டு புறப்பட்டு போ, காட்டுக்கு போற எங்கெங்கெல்லாம் போகணுமோ போ அப்படின்னு ராமனானவன் பல ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போய் அவர்களை அடிபணிந்து அவர்களுடைய திருவடிகளிலே விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கணும். ராமன் அப்படிங்கிறவன் வந்து பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதான்னு சொல்லும்படியா பகுஸ்ருதானாம் விருத்தானாம். ராமனை அந்த புறத்துல பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்னா ரிஷிகளினுடைய ஆசிரமத்துல பார்க்கலாமா. எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்களேன், எனக்கு ஏதாவது நல்லது சொல்லுங்களேன் அப்படின்னு ராமன்கிறவன் மரியாதா புருஷோத்தம் ராமன்னு சொல்றான். எல்லாம் அறிஞ்சவர் நாராயணன் தான் மேலே நிகழ்வு வந்திருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போய் எனக்கு இது சொல்லுங்கோ, நல்லது சொல்லுங்கோ, நல்லது சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கணும்னா அவ்வளவு தான் புருஷோத்தமனாக வாழ்ந்தான்ங்கிறது சரித்திரம். அப்ப ஆயுதங்களை பெற்றேனோ, அது ஆயுதத்தை ஈந்தேனோ அகஸ்தியரை போலே, நான் அகஸ்தியரை போல ஆயுதங்கள் கொடுக்கும்படியான ஒரு பிராப்தத்தை பெறவில்லையே அப்படின்னு சொல்றது 27வது வார்த்தை. அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. அந்தரங்கம் புக்கேனோ இது மகாபாரதத்துல வர சரித்திரம். மகாபாரதத்துல பாரத போருக்கு முன்னாடி தூது விடணுமோ இல்லையோ, அந்த தூது விடுற போது ஒரு சமயத்துல இது வந்து சஞ்சயன் அப்படிங்கிறது யாருன்னா திருதராஷ்டிரன் கூடவே ஒரே குருகுலத்துல வாசிச்சவர் சஞ்சயன். சஞ்சய உவாச்சான்னு விட்டு சகசிரநாம அத்தியாயத்துல வரும். எத்திர யோகேஸ்வர கிட்டோ எத்திர பார்த்தோ தனுத்தரா தத்திர ஸ்ரீ விஜயோபூமி திருவானி திர்மதிர்மமா. எங்கெல்லாம் அர்ஜுனனும் பகவான் கண்ணனும் உள்ளானோ அங்கெல்லாம் வெற்றி ஜெயமே ஏற்படும் அப்படிங்கிறது. சஞ்சய உவாச்சா தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுவிஸ்தவான்னு மாமகா பாண்டகாவை செய்வன்னு முதல்ல ஆரம்பமே விட்டு சகசிரநாமம் ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த சஞ்சயன்கிறது ஆறுன்னா இவனுடைய மந்திரியாக இருந்தான். அதாவது திருதராஷ்டனுடைய மந்திரியா அங்க இருக்கான். அவர் ரொம்ப நல்லா வாசிச்சவர். திருதராஷ்டனும் சேர்ந்துதான் வாசிச்சிருக்கான். அப்படி இருக்கிற போது அவனை விட்டுத்தான் அங்கிருந்து போய் பாரத போர்ல என்ன விஷயம் நடக்கிறதுன்னு வந்து சொல்லுவான். அவனை அந்த சஞ்சயனை கொண்டு போய் தூது விடு, போய் பாரு கண்ணன் அந்த பாண்டவாள்லாம் எங்க இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்ற போது அவன் போறான். போற போது சஞ்சயன் பார்த்தோம்னா ரொம்ப நாணயமானவர், பொய் சொல்ல மாட்டார், நாணயமா இருப்பார் அப்படிங்கிறது தெரியும். அதனால இவனை விடலாம் அப்படின்னு சொல்லி போறான். இப்ப போற போது உபப்ளாவியம்ங்கிற இடம், உபப்ளாவியம்ங்கிற இடத்துக்கு தான் பாண்டவாள்லாம் இருந்துட்டு இருக்கா. அங்கேருந்து புறப்பட்டு போறான். போய் பார்த்தோம்னா கண்ணன் என்ன பண்ணியிருக்கான்னா இவன் சஞ்சயன் வரப்போறான்னு தெரியும் கண்ணனுக்கு. அப்ப என்ன சொல்றார், வாசல் இருக்கிற வாசல் காப்பானை பார்த்து சொல்றார், நீ யாரு வந்தாலும் உள்ளுக்குள்ள விடக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே யாரு வந்தாலும் விடக்கூடாது. என்ன பண்ணலாம் அப்படின்னா யாரு வந்தாலும் விடக்கூடாது, ஆனா சஞ்சயன் வந்தா மட்டும் உள்ள விடு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா ஒரே படுகையில ருக்மிணி கண்ணன், பக்கத்துல அர்ஜுனன் திரௌபதி, இவன் 4 பேர் சேர்ந்தாப்புல படுத்துட்டு இருக்கான். ருக்மிணி ஒரு பக்கம், கண்ணன் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம், பக்கத்திலே திரௌபதி, இவன் 4 பேரும் படுத்துட்டு இருக்கா. யார் வந்தாலும் விடக்கூடாது, சஞ்சயன் வந்தா மட்டும் விடுன்னு இருக்கான். அப்ப சஞ்சயன் வந்தான். சஞ்சயன் வந்தவன உள்ள விட்டுட்டான். நேர போறா, இவ படுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டான். இப்போ ஒரே படுக்கையில 2 தம்பதிகள் படுத்துட்டா எத்தனை அந்யோன்யமா அவ இருக்கான்னு புரிஞ்சு போயிடும். இதை அவள்கிட்ட சொல்லணும், திருதராஷ்டிரன் சொல்லணும், ஐயா கண்ணன் பாண்டவாளுக்கு தான் ஒத்தாசை பண்ண போறான், நீ எப்படி நடந்தாலும் அவர்களுக்கு தான் ஜெயம் நடக்க போறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போடுமோ இல்லையோ. அதுதான் அந்தரங்கம் புக்கேனோ. அந்தரங்கம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அவ்வளவு சௌஜன்யத்தோடு இருக்கக்கூடிய இடத்துல போய் பார்த்தானே. யார் பார்த்தான்? அதுக்கு ஒரே ஒருத்தனுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. அது சஞ்சயன்னு சொல்லப்படுகிற அவனுக்கு மட்டுமே அப்படி இருந்தது, உரிமை இருந்தது. அந்த மாதிரி நான் கண்ணனுக்கு ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருந்தேனா,
இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னதுதான் அந்தரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே, கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கர்மத்தால் பெற்றேனோ அப்படின்னா கர்மம். ஏன்னா யோகங்கள் நிறைய, ஒன்று கர்ம யோகம், மற்றொன்று ஞான யோகம், மற்றொன்று பக்தி யோகம், மற்றொன்று பிரபத்தி சரணாகதி, இது ஒன்று. இன்னொன்று குருவே தெய்வம்னு சொல்கிற மற்றொன்று. இதெல்லாம் 5 விதமான வழிகள் பெருமானை போய் சேருவதற்கு உண்டு. 5 விதமான வழிகள் உண்டு. முதல்ல கர்மயோகம், 2வது ஞான யோகம், 3வது பக்தி யோகம், 4வது பிரபத்தி சரணாகதின்னு பேர். பிரபத்தி சரணாகதி 2 ஒன்று தான், அர்த்தம் ஒன்று தான். 5வது குருவே சரணம். எல்லாரும் குருவே சரணம். எத்தனை பேர் குருவே சரணம்னு சொல்லிட்டு இருக்கா? இந்த குரு தான் எனக்கு குரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருட்டை போக்கக்கூடியவர்னு அர்த்தம். குரு இருளாக இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பேரு குருவுக்கு. அதனாலதான் குருன்னு சொல்றோம். அப்படி இருக்கிற இந்த 5 வழிகளிலே பெருமாளை போய் சேர்ந்துள்ளலாம். இப்போ ஜனகர் தெரியும், சீதா பிராட்டியினுடைய தோப்பனார். தோப்பனார்னா அவர் கலப்பையை வச்சு உழுகிற போது அங்கதான் அந்த சீதா பிராட்டி பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டாள். இது மிதிலாபுரின்னு இருக்கு. எங்க? அந்த பக்கம் நேபாள தேசத்துல இருக்கு. இன்னைக்கு மிதிலான்னு சொல்லப்படுகிற இடம் எங்க இருக்குன்னா நேபாள தேசத்துல இருக்கு. மிதிலா பவன், கனக பவன் எல்லாம் இருக்கு, அங்க இருக்கு. அங்கேருந்து நம்ம போனோம், காத்மண்டுலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம். அது ஒரு 8 மணி நாள் பயணம் பண்ணணும், பிரயாணம். அப்ப அந்த மிதிலான்னு சொல்லப்படுகிற அங்க பிறந்ததுனாலதான் அவளுக்கு மைதிலின்னு பேர். மிதிலாங்கிற தேசத்திலே பிறந்தபடியினாலே தான் அவளுக்கு மைதிலி அப்படிங்கிற திருநாமம் உண்டு சீதா பிராட்டி. அவ அந்த ஜனகர் இருந்தாரே, அந்த ஜனகர் ரொம்ப கர்மயோகம் தெரிந்தவர். அதாவது கர்மயோகம், அவருக்கு ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரிடத்திலே யாக்ஞவல்கர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அந்த ரிஷியினிடத்துல தான் காலக்ஷேபம் கேட்டுருந்தார். அவர் காலக்ஷேபம் கேட்குறார். காலக்ஷேபம்னா இந்த மாதிரி இப்போ சொற்பொழிவுன்னு சொல்ல முடியல, தமிழில் சொற்பொழிவுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா உபன்யாசம் அப்படின்னு சொல்லுவோம். உபன்யாசம்னா என்ன வேணா சொல்லலாம். என்ன வேணா சொல்லலாம்னா ஏனோதானு சொல்லக்கூடாது, சொல்லதை தான் ஒழுங்காக சொல்லணும். ஆனால் அதை விட்டு வெளியில் போவா, வெளியில் போட்டு வேற ஏதான்னு சொல்லுவா, அப்புறம் திரும்பி உள்ளே வருவா. இதெல்லாம் உபன்யாசத்துக்கு இருக்கக்கூடிய சலுகை. ஆனால் காலக்ஷேபம் அப்படின்னு சொன்னால் காலத்தை க்ஷேமமாக போக்கக்கூடியது காலக்ஷேபம்னு பேர். அதுக்கு என்ன பண்ணுவான்னா கிரந்தங்களை வச்சுன்னுட்டு அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய அக்ஷரம் அக்ஷரமாக, சொல்லாக, சப்தம் சப்தமாக அர்த்தத்தை எப்படி சொல்லியிருக்கோ அதை சொல்லுவாள். சொல்லி அதை கேட்கறதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர்லாம் வரமாட்டான், கொஞ்சமாக தான் வருவாள். அப்போ அங்கே உட்காந்து அந்த கிரந்தத்தில் சொல்லுவதை கேட்டு அதன் பிரகாரம் நடந்து கொண்டு அடுத்த நாள் திரும்ப அந்த கேப்பை திரும்ப ஃபில் பண்ணுவாள். பண்ணிட்டு திரும்ப அடுத்த நாள் ஆரம்பிப்பாள். இப்படியே பண்ணுறதுக்கு பேர் காலக்ஷேபம்னு பேர். அது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்கள் தான் அதில் உட்காந்துருப்பா. அந்த மாதிரி இவர் போய் உட்காருவாராம், காலக்ஷேபம் கேட்பறான். அப்படி கேட்குற போது இவர் எப்போது ஜனகர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த காலக்ஷேபத்தை யாக்ஞவல்கர் ஆரம்பிப்பாராம். யாக்ஞவல்கர் அப்படின்னு அந்த ரிஷியினுடைய பேர், ஆச்சாரியருடைய பேர். அவர் ஆரம்பிப்பாராம். ஏன்னா ஜனகர்ங்கிறவர் ராஜாவாக இருந்தார். இவர் வருவரான். அது வரைக்கும் எல்லா ரிஷிகளும் உட்காந்துருப்பா, மற்ற ரிஷிகள்லாம் உட்காந்துருப்பா. அந்த மற்ற ரிஷிகள் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் இவர் யாக்ஞவல்கர் ஆரம்பிக்கவே மாட்டாராம். இந்த ஜனகர் வந்ததுக்கு அப்புறம் தான் சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுடுவாளாம். இதெல்லாம் மற்ற ரிஷிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருந்தது. அது என்னது, நம்ம உட்காந்துருக்கோம், காத்துன்னு உட்காந்துருக்கோம், நம்ம உட்காந்துருக்க போது இவர் ஒன்றும் சொல்லவே ஆரம்பிக்க மாட்டேங்கிறார். இந்த ஜனகர் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார். அது என்ன, அவர் ராஜான்னா பெரியவரோ, அவர் என்ன பணம் கொடுக்குறாரோ, அவருக்கு தனியாக பணம் கொடுப்பாரா இருக்கும், அதனால தான் அவர் வந்தவனே தான் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் மனசில் ஒரு பொறாமை, ஒரு சஞ்சலம், அவளுக்கெல்லாம் ஒரு அசிக வந்துட்டு. இது வாளுக்கு ஒரு நாள் பொறுக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கேட்குறார், யாக்ஞவல்கரே, ஆச்சாரியரை பார்த்து, யாக்ஞவல்கரே, நாங்கள்லாம் உட்கார்ந்துருக்கோம், நீங்கள் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீள், காலக்ஷேபம் ஆரம்பிக்க மாட்டேங்கிறீள், அப்புறம் ஜனகர் வந்தால் மட்டும் ஆரம்பிக்கிறீள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டான். சரி, கேட்டுவிட்டே இல்லையோ, நம்ம பதில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னுட்டு நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்ப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு காலக்ஷேபம் முடிச்சுட்டார். அடுத்த நாள் வந்தார், காலக்ஷேபம் பண்ணிகிட்டே இருக்கார். யாக்கியவல்கர் காலக்ஷேபம் பண்ணிகிட்டே இருக்கார். ஜனகர் இருக்கார், மற்ற ரிஷிகள் எல்லாரும் உட்காந்துருக்கா. பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு தீ பிடிச்சிடும். தீ பற்றி எரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய பர்ணசாலைகள் சின்ன சின்னதாக இருக்கும்போது எல்லாம் தீபத்தி எரியுது. இங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருந்த அத்தனை ரிஷிகளும், அந்த ஜனகரோட நிறைய பேர் உட்காந்து கேட்குறாளோ இல்லையோ, அந்த ரிஷிகள் யாரெல்லாம் கேட்டாலோ, நாங்கள் வந்திருக்கிற போது ஆரம்பிக்காமல் மிச்ச பேர் ஜனக வந்த மட்டும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கேட்டாலோ இல்லையோ, அவள்லாம் ஒருத்தர் கூட அந்த காலக்ஷேபத்தில் உட்காரல. எல்லாரும் அவமா துண்டக்கானம் துணியை காணும் ஓடிட்டா. எல்லாரும் ஓடிட்டு அவன் பர்ணசாலையில் என்னென்னலாம் இருக்கோ, வேஷ்டி இருக்கா, பூனல் இருக்கா, தர்பம் இருக்கா, யஜ்யம் இருக்கா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வர்றதுக்காக எல்லாம் ஓடிட்டான். ஆனால் ஜனகர் உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கு. நெருப்பெல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் அணைஞ்சிட்டு. இது வந்த உடனே எல்லாரும் ரிஷிகள்லாம் திரும்ப அந்த இடத்துல உட்கார்ந்தான். அப்போ யாக்கியவல்கர் கேட்குறார், என்ன நீங்கள்லாம் எல்லாம் ஓடி போயிட்டே, ஏன் ஓடினேள் அப்படின்னு கேட்டா. என்ன சுவாமி இது, நெருப்பு பிடிச்சினே இருக்குது, அப்படியே இடத்துல உட்காந்துருப்பாளா அப்படின்னா. ஜனகர் அப்படியே உட்காந்துருக்கார், அசைய கூட இல்லை. நெருப்புக்காக ஒரு நாள் பயப்படவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கார். இப்போ அவர் சிஷ்யரா, நீங்கள்லாம் சிஷ்யரா அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்கிறார் ரிஷி, ஞான திருஷ்டினால தான் நான் நெருப்பு பிடித்து கொள்ளும் மாதிரி நான் பண்ண, உங்களுக்கெல்லாம் புத்தி வரணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். இதை நெருப்பு உண்மையான பிடிக்கல, ஞான திருஷ்டியினாலே என்னுடைய சக்தியினாலே உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நெருப்பு பிடிக்கிற மாதிரி பண்ணேன். நீங்கள்லாம் ஓடி போயிட்டேள். ஆனால் ஜனகர் அதே இடத்துல கொஞ்சம் கூட ஒரு நகரில் அங்கேயே உட்காந்துருந்தார். இது ஒன்று முடிஞ்ச உடனே, உங்களுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் உங்களுடைய பர்ணசாலையில் ஏதாவது தொலைஞ்சு போயிருக்கும், நெருப்பு பிடிச்சி போயிருக்குன்னு சொன்னால் என்ன போயிருக்கும் அப்படின்னு கேட்டார். 2 வேஷ்டி எரிஞ்சு போயிருக்குமா? ஏன்டா உன்கிட்ட இருக்கிறது 2 வேஷ்டி தானே, இந்த 2 வேஷ்டி எரிஞ்சு போயிருக்குமா? ஒரு 3 ஜோடி பூனல் போயிருக்குமா? தர்ப போயிருக்குமா? அவ்வளோதானே. ஜனக மகாராஜா நாட்டுக்கே ராஜா, நாடே தீப்பட்டு எரியுது. ஆனால் அப்படி இருந்தாலும் அசையாமல் உட்கார்ந்துருந்தார் இல்லையா. அப்போ ஜனகரை பார்த்து கேட்குறார். இப்போ குரு யாக்கியவல்கர் அவளுக்கு சொல்லிவிட்டார், அர்த்தத்தை சொல்லிவிட்டார். ஆனால் இவர்கிட்ட கேட்குறார், ஜனகரே நீர் மட்டும் ஏன் ஓடவே இல்லை? நாடே தீப்பிடிச்சு எரியுதோ இல்லையோ, அதாவது தீப்பிடிச்சு எரியறதுங்கிறது எரியிற மாதிரி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் நாய் தீப்பிடிச்சு எரியுது தானே, அவளுக்கு பார்த்தோம்னா தீப்பிடிச்சு எரியுது, நாடே தீப்பிடிச்சு எரியுது, ஏன் ஓடலை அப்படின்னு கேட்டார். அப்போ ஜனகர் பதில் சொல்கிறார், தேவரீர்கிட்ட தான், உங்கள்கிட்ட தானே நான் காலக்ஷேபம் கேட்டுருக்கேன். இந்த உடம்பு எதுவானாலும் அது ஆகத்தான் போகுது, எல்லாம் அனித்தியம்தான், நித்தியமே கிடையாது. நெருப்பு பிடிச்சாலும் பிடிச்சது தான், ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, பண்ண முடியாது. இப்படி இருக்கிற போது ஆத்மாங்கிறது மட்டும்தானே அழியாதுன்னு தானே நீங்கள் காலக்ஷேபம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கிற போது நான் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அழிந்து போச்சுன்னு சொல்லி நான் அந்த காலக்ஷேப விட்டத்தை விட்டு நகர்ந்து போனேன்னா, நான் இவ்வளவு நாளாக கேட்டதுக்கு என்ன பலன்? ஒரு நாளும் ஒரு பலனும் இல்லையே. நான் என்ன நினச்சிட்டேன், இங்கே நடக்கிறது தான் உண்மை, இங்கே சாப்பிட்றதே உண்டியே உடையே புகந்தோடும் இவ்வையன் தன்னோடும் கூடுவதில்லையான். ஆழ்வார் தெரிவிக்கிறார், குலசேகர ஆழ்வார். சாப்பாடுன்னா ஓடுறான், துணிமணின்னா ஓடுறான், இங்கே ஆசையாக வாழணும்னா ஓடுறான், வாயில் சில்லுன்னு ஊற்றிக்கணும்னா ஓடுறான், சுட சுட குடிக்கணும்னா ஓடுறான். எல்லாம் இதுக்கே போயிட்டு இருக்கோம்னா, நம்ம உடம்புக்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம்னா, இங்கே ஒரு ஆத்மா இருக்கு, அதுக்காக என்ன பண்ணுறோம்? உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கோ இல்லை, அதுக்காக என்ன பண்ணணும்? ரொம்ப நாளாக இருக்கார். அவர் எதுக்குள்ளே இருக்கார்? ஆத்மாங்கிற ஆறு பகவான் உள்ளுக்குள்ளே இருக்காரோ இல்லையோ. இந்த பகவான் எதுக்குள்ளே இருக்கார் தெரியுமா? ரத்தம், சீழி, சத, மஜ்ஜ, லட்ச, இதுக்குள்ளே பெருமாள் இருக்கார் உள்ளுக்குள்ளே. எத்தனை காலமாக இருக்கார்? இதெல்லாம் நமக்கு சட்டுன்னு புரியாது. பெருமாள் உள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே மேலாக வச்சுட்டு போடுவோம். ஆனால் அவர் எதுக்குள்ளே இருக்காருன்னு பார்க்கணும். இந்த நம்ம பார்த்தா முகத்தை சுழிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ரத்தம், சீழு, அது உள்ளுக்குள்ள அதுதானே இருக்கு. அதுக்குள்ள பெருமாள் எத்தனை காலமாக உறைந்து கிடக்கிறான்.
அவர் போய் அவனை போய் சேரவணும். இந்த ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமானை போய் சேரணும்னு தானே எல்லாரும் ஆசைப்படணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆத்மாவுக்கு என்ன கொடுக்குறோம்? ஏதாவது கொடுக்குறோமா? அதுக்கு நல்லதாக பண்ணுறோமான்னா, ஆத்மாவுக்கு நல்லது எது தெரியுமா? இந்த கேட்கறது தான், சொல்கிறது தான், கேட்கறது தான், சொல்கிறது தான். அதையே திரும்ப மனனம் பண்ணுவது, திரும்ப திரும்ப மனசில் திருப்பி திருப்பி அதையே சொல்லணும். எது நினைத்தாலும் பகவானை போலவே நினைச்சிட்டு இருக்கணும். அப்போ யோகாபியாசம் பண்ண வேணும். இதுதான் ஆத்மாவுக்கு நல்லது செய்கிறதுங்கிறது. அதுதான் மிச்சம் எது பண்ணாலும் இந்த உலகத்துக்காக நம்ம வாழ்வதற்காக பண்ணுகிறோமே தவிர வேற எதுக்குமே பண்ணலைன்னு அர்த்தம். கடைசியாக தான் தோணும். இதெல்லாம் எப்போ தோணும் அப்படின்னா, ஒரு 85-90 வயசுக்கு மேலே தான் இது தோணும். அவன் வாழ்க்கை கட்டமாக ஒரு சிதி வரும். படுத்த படுக்கையில் இருக்கிற போது தான் அவன் பண்ணது கட்டம் பூரா தோணும். எதுவுமே பண்ணலையேன்னு ஒரு வெற்றிடம் ஏற்படுமா அப்படின்னா, அந்த வெற்றிடம் ஏற்படக்கூடாதுன்னு தான் பெரியவர்கள் சொல்கிறான். அப்போ அவர்களுக்கு அதை பற்றின கவலையே கிடையாது. எதிகள்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் எதியாக போட முடியாது. அதுக்காக சம்சாரங்கிறது இருக்கத்தான் வேணும். இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும். அப்போ தான் பிரஜோத்பத்திகள் உற்பத்தியாகும். அவர்கள் எம்பெருமானுக்கு கைங்கறி பண்ணுவாங்கிறது இருந்தாலுமே கூட நம்ம அத்தை மறந்துடுறோம். ஒன்றை மறந்துடுறோம். மறந்துட்டு மிச்சம் எல்லா காரியத்தையும் பண்ணுறோம். அப்படி ஜனகர் சொன்னால், இவ்வளவு நாள் நான் உங்கள்கிட்ட காலக்ஷேபம் கேட்டிருக்கேனே, கேட்டுட்டு நான் திரும்பவும் ஓடினேன்னு சொன்னால், அப்போ நான் கேட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் தானே போயிடுது. அதனால கர்மத்தை பெற்றேனோ, கர்மத்தை நான் பண்ணேனா யார் மாதிரி? ஜனகரை போலே. ஜனகருங்கிறவர் அவ்வளோ வாய்ந்தவர். இப்போ தான் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் புரிஞ்சுது, ஓ எவ்வளவு வசதியானவர் ஜனக மகாராஜா அப்படிங்கிறது. கர்மனைவிக சம்சித்தும் ஆஸ்திதா ஜனகாதயான்னு கண்ணனே கீதையில தன்னுடைய போன அவதாரத்தில் இருக்கக்கூடிய மாமனாரை கொண்டாடுறார் பகவத்கீதையில. கர்மனைவிக சம்சித்தும் ஆஸ்திதா ஜனகாதயா அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல கர்மரை, அதாவது கர்மயோகத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடிய ஜனக மகாராஜான்னு கொண்டாடுகிறார் அங்கே. அப்ப கர்மத்தை பெற்றேனோ ஜனகரை போலே. அதுக்கப்புறம் சொல்றார், கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. இதை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். கடித்து அவனை கண்டேனோ. திருமங்கை ஆழ்வார் கள்ளர் குலத்திலே பிறந்தவர். அவர் அப்படியே இருந்துள்ள, அவர் இப்படி போயிட்டு இருந்தார். திருட்டு வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். திருட்டுத்தனம் பண்றது. அவர் ஒரு சின்ன ராஜாவா குறுநில மன்னனாக இருந்தார். எங்கே? அதாவது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவாலி திருநகரிங்கிற இடம். சீர்காழி, சீர்காழிக்கு பக்கத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கிராமங்கள் ஒரு 11 திவ்யதேசங்கள் இருக்கு. அதுக்கு திருவாலி திருநகரின்னு பேரு. திருக்குறையலூருங்கிற திவ்ய கஷேத்திரம். அந்த திருக்குறையலூர்ல தான் அவதாரம் பண்ணார். ஒரு சேனாபதியினுடைய பிள்ளையாக அவதரித்தார், பிறந்தார். கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினவர். கள்ளர் குலம், கள்ளர் குலத்தில் அவதாரம் பண்ணினார். அவர் அங்க இருந்தார். அப்படி சின்ன ராஜாவா ஒரு குறுநில மன்னனாக இருந்தார். அவர் அப்படி போவார், அவருக்கு என்ன பிடிக்குதோ பண்ணுவார், இப்படி செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த பக்கத்துல ஒரு பொய்கைக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை குளிச்சுட்டு இருந்தா. ஒரு தேவஸ்திரீ, அவள் குளித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்காள், இவளை கல்யாணம் பண்ண தேவலாமேன்னு அவருடைய அப்பாட்ட போய் கேட்டான். கேட்ட உடனே அவள் சொல்லிட்டா, இல்லை நான் ஒரு சீவைட்டவனுக்கு தான் கழுத்தை நீட்டுவேன், கல்யாணம் பண்ணிப்பேன், அவருக்கு சமாசேனம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அப்பவே சங்கு சக்கர லாஞ்சனம் பொறிச்சுட்டு இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னா. அதுக்கப்புறம் ஒரு வருஷ காலத்துக்கு நிச்சலம் 1008 பேருக்கு ததியாராதனம் அன்னதானம் பண்ணணும்னு சொல்லிட்டா. இது 2 கோரிக்கையை வச்சா. முதல்ல சமாசேனம் ஆயிருக்கணும், அதாவது பஞ்சசம்ஸ்காரம் சங்கு சக்கரத்தை பொறிச்சுட்டு இருக்கணும். 2வது பாகவத ததியாராதனம் பண்ண வேணும் அப்படின்னு ரெண்டு விஷயத்த சொன்னான். இவர் பார்த்தார், இது என்ன ரொம்ப பசி, சரி சமாசேனம் பண்ணிக்கணும் போல இருக்குன்னு பெருமாள்கிட்ட போய் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அங்கே சந்நிதியில் போய் பண்ணிவிட்டார். 2வது ததியாராதனை பண்ணணும். பாகவத ததியாராதனை நித்தியப்படியாக 1008 பேர் பண்ணணுமா. பணம் பூரா செலவு கொண்டே இருக்கார். இவர் குறுநில மன்னன் ராஜா, பணம் பூரா செலவாயிடுது. கப்பம் கட்டணும், கட்ட முடியல. அதுக்காக திருட ஆரம்பிச்சார். திருட ஆரம்பிச்சு ததியாராதனை அன்னதானம் பண்ணார். ஆறுகிட்ட நிறைய இருக்கோ அவள்கிட்ட போய் திருட வேண்டியது, திருடி இங்கே வந்து அன்னதானம் பண்ண வேண்டியது. இப்படியே பண்ணிட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு 3 பல்லக்கில் ஒரு இப்போதான் கல்யாணம் ஆன தம்பதிகள் வந்தா. அப்போ வர்ற போது நன்னா இவாள்கிட்ட நிறைய பணம் இருக்கும், அந்த பணத்தை திருடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவருடைய நண்பர்கள் 4 பேர், இந்த 4 பேரை கூட்டிட்டு போய் அங்கே திருவிழலாம். அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் திருமணங்கோல், அதாவது இருக்கக்கூடிய மங்கை மடம் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இருக்கு மங்கை மடம்னு இருக்கு.
திருமணங்கொல்லைன்னு இருக்கு, திருக்குறையலூர்னு இருக்கு. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய இடம். வேடுபரி உற்சவம் நடக்கும், அதாவது நடக்கும். அப்ப அந்த வேடுபரி உற்சவம் நடக்கக்கூடிய இடம் மங்கை மடம் அப்படின்னு பேர். அந்த இடத்துல ஒரு மூடு பல்லக்கில் தம்பதிகள் 2 பேர் வந்தபோது சமிக்க ஒரு விசில் மாதிரி அடிச்சு அவ எல்லாரும் போய் அந்த நண்பர்கள் பூரா எல்லாம் கூட்டுட்டா. 4 பேரும் கூட்டுட்டு இவர் 3 தடவை சுத்தி வந்து யாரு இறங்குகள் அப்படின்னு இறங்கினா, உள்ள இருக்கிறவா 2 பேர் இறங்கினா ஆபரணங்கள்லாம் கழட்டி கொடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி வாங்கி விட்டார். எல்லாத்தையும் வாங்கி மூட்டை முடிச்சோ எல்லாம் மூட்டையெல்லாம் போட்டு வச்சுட்டார். அந்த ஆண்மகன் அவனுடைய காலில் மாத்திரம் ஒரு கணையாடி இருந்தது, அதை கழட்டி கொடுனார். இவர் பார்த்தார், கட்ட முடியல. இவர் கீழே உட்கார்ந்தார், கடிச்சார், வாயால கடிச்சு இழுத்தார். இழுத்த உடனே இவருடைய துரிதமான செயல், அந்த செயலை பார்த்த உடனே மிடுக்கன் கலியன் அப்படின்னு அவர் பேர் வச்சார். அவர் அப்படின்னா பெருமாளும் பிராட்டியும் தான் அங்கு புதுமண தம்பதியர்களாக வந்தார்கள். இவருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக தான் பெருமாள் அங்க வந்தார். கடிச்ச உடனே அவருக்கு கலியன் அப்படிங்கிற பேரை கொடுத்தா. சரின்ட்டு மூட்டையை தூக்கலான்னு மூட்டையை தூக்க போறார். மூட்டையை தூக்க போனா தூக்கவே முடியல. பிராமணரே என்ன மந்திரம் போட்டி மூட்டையை தூக்க முடியல என்ன அப்படின்னு கேட்டா, மந்திரத்தை சொல்லத்தான் வந்திருக்கேன் வா அப்படின்னு தெய்வங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிறதான அரசமரத்தினடி. அரசமரம்ங்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் அரசு, அதாவது அரச மரத்துக்கெல்லாம் அரசு இங்க இருக்கும் இல்லையோ. இந்த அரச மரம்ங்கிறது அகம் அஸ்வத்தான்னு கண்ணன் 10வது அத்தியாயத்துல சொல்றார். மரங்களுக்குள் நான் அரசமரமாக இருக்கிறேன். அதுக்காகத்தான் அரச மரத்தை போய் எல்லாரும் செய்வோமே. எதுக்காக? மரங்களுக்குள்ளே நான் அரசமரமாக உள்ளேன்னு பெருமாள் சொல்றார். அகம் அஸ்வத்தா, அஸ்வத்தம்னா அரசமரம், நான் அரசமரமா இருக்கேன்னு சொல்றார். அப்ப மரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற அரசமரத்தினடியே தெய்வங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற வயனாளி மணவாளன் பெருமாள் அன்னைக்கு தம்பதிகளா வந்தாரோ இல்லையோ, அவர் மந்திரங்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற திருமந்திரத்தை, குறுநில மன்னர்களுக்கு அரசுன்னு சொல்லப்படுகிற திருமங்கை மன்னனுக்கு வலது செவியிலே காதிலே ஓம் நமோ நாராயணாயங்கிற திருமந்திரத்தை ஓதினார். பெருமாளே ஓதினார் அவருக்கு காதுல. அப்ப கடித்து கண்டேனோ என்ன, பெருமாளே அவருக்கு உபதேசம் பண்ணிருக்காருன்னா எத்தனை பெருமை அவருக்கு, திருமங்கையாழ்வார். அதனாலதான் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்ன நாமம்னு 10 பாசுரத்துல திருமந்திரத்தினுடைய பெருமையை பறக்க சொல்லுகிறார் ஆழ்வார். அந்த 10 பாசுரம், 10 பாசுரம் மொத்தம் 1084 பெரிய திருமொழி சாதிச்சிருக்கார். அதுல 10 பாசுரம் திருமந்திரத்தினுடைய பெருமையை சொன்னது திருமங்கை ஆழ்வார். கடித்து அவனை கண்டேனோ, கடித்து அவருடைய திருவடியில் இருக்கிற விரல்ல கடிச்சார். கடிச்சுட்டு அவனை கண்டேனோ, கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. அப்ப ஆழ்வாருக்குள்ளே கடைசி ஆழ்வாராக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருக்கு அத்தனை பெருமை. வேதத்தினுடைய அங்கங்களுக்கு சமமாகத்தான் 6 பிரபந்தங்களை ஆழ்வார் கொடுத்தார். 4 வேதத்துக்கு சமமா நம்மாழ்வார் கொடுத்தார். வேதத்தினுடைய அங்கங்கள் சீக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், கல்பம், ஜோதிஷம்னு 6 அங்கங்கள் வேதங்களுக்கு உண்டு. அந்த வேதத்தினுடைய அங்கங்களுக்கு சமமாகத்தான் திருமங்கை ஆழ்வார் 6 பிரபந்தங்களை கொடுத்தார். கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலேங்கிற அர்த்தத்தோடு இன்றைய தினத்திலே முடித்து கொண்டு அடுத்த நாள் அர்த்தங்களை பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். புள்ளும் சிலம்பினான் பொள்ளரையன் கோவிலில் வெள்ள வெளிசங்கின் பேரரவங்கேட்டிலையோ வெள்ளாய் எழுந்திராகி பேமுல நஞ்சுண்டு பள்ளச்சகடங்கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் இளமந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்தறியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோரம்பாபாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.